நான் கேக்குறேன். சரி பார்வதி சூஸ் பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருந்திருப்பாங்க? என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்றீங்க? இன்னும் ஒரு 4 ஃபேக் அலிகேஷன்ஸ் எடுத்து வச்சிருந்திருப்பாங்க. அத பார்க்க முடியுமா? அத பார்க்க முடியுமா? முடியாதுல்ல. எதுக்கு எதுக்கு இதெல்லாம் வேண்டாங்க. வச்சுக்கோங்க. எங்களுக்கு வந்து நல்ல கன்டென்ட் போதும். அந்த கண்றாவி கன்டென்ட்லாம் எங்களுக்கு வேண்டாம். ஹலோ, கேக்குதா? சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல ஆக்சுவலா வந்து எக்ஸ்ல இன்னைக்கு ஃபுல்லாவே வந்து சாண்ட்ராவுக்கு அகேன்ஸ்டா தான் இருந்துச்சு. இந்த ஸ்பேஸ் கேட்கும்போது தான் எனக்கு வந்து ஓகே அவங்களுக்கும் சப்போர்ட் இருக்குன்னு தெரியுது. மேபி ஐ அம் ராங். ஏன்னா அவங்க எல்லாம் நேத்து நைட் நடந்த கண்டென்ட்ட பாக்கல ப்ரோ, அதனால அவங்களுக்கு தெரியல. சரிங்களா? அப்படியா? ஓகே நாங்கெல்லாம் இங்க இருக்கவங்களாம் அதை பார்த்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதுதான் ஓகே ஓகே. டிஃபரன்ஸ். இல்ல அதான் எனக்கு இப்பதான் ஒரு டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா எனக்கு ஃபுல்லா அகேன்ஸ்ட் அவங்களுக்கு, அவங்க இது பண்ணிட்டாங்க, அவங்க தப்பா பேசிட்டாங்க. இப்ப கூட அவங்க யாரையோ ஏதோ நிக் நேம் வச்சு ஏதோ பேசுனாங்கன்ற மாதிரி ஏதோ வீடியோ பார்த்தேன். சோ அவங்க ரம்யா, திவ்யா 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. ஏதோ குட்டி சாத்தான் இந்த மாதிரி சம்திங். அது பாத்தீங்களா அந்த வீடியோ? இவங்க கூட பார்வதி கூட சனியம் முடிச்சவன்னு சொன்னாங்களே, அது அவங்க அந்த மாதிரிதான். பாக்கலையாமா சொன்னவங்க? அதான். ஓ அத தெரியல. பட் அந்த மாதிரி நான் பார்த்தேன். சோ நான் அதுதான் நான் என்னன்னா, இப்ப நீங்க இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்கல்ல, எனக்கும் ஆக்சுவலா அவங்க பண்ணது காலையில பண்ணதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சம் லைவ் பார்த்தேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் யாருமே அதை பத்தி பேசல. இந்த ஸ்பேஸுக்கு வந்தோன்னு தான் அதை பத்தி ஓகே நீங்க சொல்லும் போதுதான் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருந்துச்சு. அதை சொல்லதான் வந்தேன். நீங்க ஒரு வெப்கேஷன் கண்டினியூ பண்ணுங்க. ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். காயத்ரி சொன்னதுல அந்த அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. என்னன்னா, பாருக்குட்ட சொல்லுவாங்க. நான் வந்து குவிட் பண்ணிக்கிறேன். நீ வேணா அப்படின்னு சொன்ன உடனே, போடி அப்படிம்பாங்க பார்வதி. அந்த பாயிண்ட்ட நோட் பண்ணிக்கணும். ஏன்னா, அவங்க இன்னைக்கு ஒரு போடி சொன்னாங்க சாண்ட்ரா. அத புடிச்சுக்கிட்டாங்க. நான் இத வந்து நான் கண்டிப்பா ஏதாவது இடத்துல சொல்லுவேன். அவங்க வந்து என்ன வந்து இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு. ஸோ அந்த இடத்துலயும் அவங்க வந்து புஷ் பண்ணாங்க. பார்வதி ஆனா எவ்ளோ பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க நேத்து. ப்ளீஸ், ப்ளீஸ் ஒரு நாள் மட்டும் எப்படியாவது பண்ணிருங்க. ஒரு நாள் பண்ணுங்க, பண்ணுங்க, பண்ணுங்க. நம்ம அவங்களோட சைடும் நம்ம சொல்லணும் இல்லையா பாவம். இத்தன நாள் கத்தி கதறினவங்க நேத்து கெஞ்சுன்னு கெஞ்சினாங்க. ஒர்க் அவுட்டே ஆகல. ஆனா சாண்ட்ராவ தான் கெஞ்சினாங்களே ஒழிய, திவாகர்ட்ட போய் அண்ணன் நீங்க ரீப்ளேஸ் ஆகுங்கன்னு சொல்லல அவங்க. அதான் பாயிண்ட். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. பயோல வந்து பிக் பாஸ் ரிவ்யூன்னு வச்சுக்கிறானுங்க. சரி ஓகே வச்சுக்கிறீங்க. அதுக்கு கொஞ்சமாச்சும் நியாயமா இருங்களேன்டா. சாண்ட்ரா அடிக்கிறீங்க, எதுக்கு அடிக்கிறீங்க கேட்டா கெஸ்ட் அவங்க வந்து இன்சல்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு புரியல. அப்ப என்ன அளவுக்கு பிக் பாஸ் வந்து அவங்க டாஸ்க் கொடுத்தாருன்னு கேட்கணும். அப்ப நீ பிக் பாஸை பத்தி கேட்கணும் அந்த கேள்வியை. இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்னா புரியல. அப்படி பண்ணாதான் அந்த கேம் கரெக்டா போகணும். அப்படிதான் பண்ண முடியும். உனக்கு சொல்றேன் நான் படத்துல இல்ல, உனக்கு ஆடவும் தெரியல, போய் உக்காரனா உக்காரவும் மாட்டீங்க. நான் வந்து கருத்து சொல்றேன் அப்படின்ற பேர் வரையில ஏதோ ஒன்று எடுத்துன்னு சொல்ல வேண்டியது உட்காந்துக்கிட்டு. இங்க பாக்குற நாங்கெல்லாம் முட்டாளா இல்ல நீ முட்டாளான்னு தெரியல உட்காந்துக்கிட்டு. எவனா ஒருத்தனை உட்காந்து எதனா ஒன்று சொல்லிட்டே இருக்கணும் போல இவங்க எல்லாருக்கும் உட்காந்துக்கிட்டு. வா நான் சொல்லல ஊர்ல நாலு பேர் 4 விதமா இருப்பாங்க சொல்லல. 4 பேர் இல்லைங்க, ஒரு கும்பலே ஒண்ணு இருக்குது உட்காந்துக்கிட்டு. இவங்க பண்ணதெல்லாம் சரியில்லைங்க, ரொம்ப தப்புங்க. எப்படி சாண்ட்ரா இந்த மாதிரி பிகேவ் பண்ணலாம்? ரொம்ப அக்லியா பிகேவ் பண்றாங்க, ரொம்ப அக்லியா இருக்கு இதெல்லாம். அப்ப பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க் கண்டென்ட்டே இவங்க தெரியாது போல. அது கொடுத்தப்ப அந்த வீடியோ எடுத்து போட்டு இவங்க ஃபயர் விட்டாங்க. ஓகே ரைட், இதோ பிக் பாஸ் புதுசா ட்ரை பண்றாருன்னு ஃபயர் விட்டாங்க. அதுக்கு அடுத்து அவங்க இப்படி பண்றாரு. எனக்கு புரியல. எப்படி பண்ணிருக்கணும் அதை? தான் ஏதோ உள்ள இருந்து விளையாடி கிழிச்சது மாதிரி. உனக்கு விளையாட்டு துப்பு இல்லைன்னா வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்கு நீ. உனக்கு அந்த திறமை இருந்தா நீ உள்ள போய் கேம் விளையாடிட்டு இருப்ப. உனக்கு எதுவுமே இல்லைன்னா வெளியே உட்காந்து காசு வாங்கிட்டு நீ கூவிட்டு இருக்க. ஓகேவா? அப்படின்ற பண்ணி ஒரு ஆடுற கேமை பார்த்து கேள்வி கேட்கற இடத்துல நீ கிடையாது. ஓகேவா? எப்படின்னா ஆட்டம் அங்க அதை புரிஞ்சுக்கிற தன்மை உனக்கு இல்லைன்னா எனக்கு புரியல. உட்காந்துட்டு சும்மா ஏதோ கருத்து சொல்லணும்னு சொல்ல வேண்டியது வந்து நான் வந்து கருத்து சொல்றேன், இந்த கருத்தை நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு. அது கருத்தா இருந்தா பரவாயில்ல. அது ரொம்ப கண்டாவியா இருக்கு. அவங்க விளையாட கேமே நீ உல்டா பண்ணிக்கிட்டு இருக்க. உனக்கு பிக் பாஸ்ன்ற பேசிக் புரிதலே அப்படின்னா இல்லைன்னா நான் சொல்லுவேன். ஏன்னா பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க் தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது பண்றப்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சா இல்லையான்னு தான் மேட்ரு. இந்த வாரம் ஃபுல்லா அவங்க இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போனாங்களா? கொண்டு போனாங்க. ஓகேவா? அந்த கொண்டு போறவங்களை பார்த்து நீ வந்து குப்பைன்னு சொல்றதெல்லாம் வந்து எனக்கு ஏத்துக்கிட்டே இல்லை. அப்ப இத்தனை நாளா வியானா பண்ணலாம் வந்து இவங்களுக்கு நல்லா இருந்துச்சு போல. அதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க வியானா இஸ் பெட்டர் தென் சாண்ட்ரா. எனக்கு புரியல. அப்படி என்ன வியானா பண்ணிட்டாங்கன்னு தெரியல எனக்கு பெட்டர் தென் சாண்ட்ராக்கு. நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். சொன்னாங்கண்ணே. ஒரு நிமிஷம் ரொபிட்டோ. என்ன டேக் பண்ணி போடுறவங்க இது வந்து இவங்களுக்கு வந்து சாண்ட்ராக் வந்து பேக் ஃபயர் ஆக போகுது, இந்த சீக்ரெட் டாஸ்க் இதெல்லாம் சொல்றீங்களா? ஹூ கேர்ங்க? எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்ல. கூட்டு வந்து விஜய் சேதுபதியே திட்டினாலும் நாங்க கவலைப்பட போறது கிடையாது. ஆனா அவங்க கேம் ஆடினாங்கல்ல, அது போதும் எங்களுக்கு. என்ன மிஞ்சி போனா திட்டுவாரு அவ்வளவுதானே, இல்லாட்டினா ஒரு வார்னிங் கொடுப்பாரு, வேற ஒண்ணும் கிடையாது. அவங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய கேம்ஸ் விளையாடுவாங்க.
எங்களுக்கு வீக்கெண்ட் அதுதான் வீக்கெண்ட் வேணும். காரி துப்பிட்டு இருக்காரு பார்வதி மேலயும் திவாகர் மேலயும், அதெல்லாம் தொடச்சிட்டு அவங்க போலியா? எனக்கு புரியலங்க. விளையாடாத அவங்களே தொடச்சிட்டு போகும்போது விளையாடின இவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்ல, பின்னாடி நிப்போம். நீங்க அந்த அவெஞ்சர்ஸ் படம் பாத்திருக்கீங்களா யாராவது? அவெஞ்சர்ஸ அழிக்க வந்து முதல்ல ஒரு ஏலியன் சொல்லுங்க. கூட்டம் போகும், ஓகேவா? அந்த ஏலியன் கூட்டம் போயிட்டு ஆப்வியஸா தோத்துட்டு வந்துருவாங்க. அப்ப எண்ட் கிரெடிட் சீன்ல தானோஸ் வருவாரு. அந்த கவசத்தை போட்டுட்டு ஃபைன் ஐ வில் டூ இட் மை செல்ஃப் அப்படின்னு வரல. அந்த அதுதான் இவங்க பண்ணாங்க இல்லையா, இவங்க பண்ணதே அதுதான். என்னடா ஹோல்ட் மை பியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொமெண்ட்டை கிரியேட் பண்ணிட்டாங்க. அவங்க புருஷன் காலையில பிராங்க் வந்து பண்ணாரு, பண்ணிட்டு ஏனோ தானோ அது போச்சு, சரியா? அது எல்லாரும் வெளில வந்து பிராங்க் என்னடா இது, மாற்று கருத்துக்கள் சம்திங் வாட் எவர். இவங்க வந்து டேய் இப்ப நான் பண்றேன் பாருடான்னு ஒண்ணு பண்ணாங்க. அவரை சும்மா நிக்க வச்சே பண்ணாங்க. அதுதான் பிளாஸ்ட். தான் பிளாஸ்ட். அந்த மாதிரி பிளாஸ்ட். சும்மா சும்மா இல்ல பிரச்சனை, ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொன்னா கேட்பாரு. பார்வதி கேக்குமா? ஏய் வெயிட் பண்ணு, நீ உன் வேலையை பாருன்னு சொன்னா பார்வதி கேக்குமா? அது ஏதோ நான் பெர்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லிட்டு நான் 4 பிட்ட போடும். அந்த 4 பிட்டுமே வேஸ்டா இருக்கும். அது வந்து இவங்களுக்கு உபத்திரமா தான் போகும். பிரஜன் ஒரு இடத்துல புரிஞ்சுக்கிட்டு அமைதியாயிட்டாருல்ல, அந்த மாதிரி அமைதியாகுமா அது? யார போட்டாலுமே அவங்களுக்கு கஷ்டம் தான். அவங்கள கரெக்டா இது யோசிச்சு கரெக்டா தான் சூஸ் இல்லம்மா, பண்ணிருக்காங்க. திவ்யாவை போட்டிருக்கலாம். அவங்க ஒரு சைடு ஆஹா. பிரச்சனை பண்ணிருப்பாங்க, இவங்க ஒரு நோ சைடு பிரச்சனை நோ பண்ணிருப்பாங்க. இல்ல அவங்க என்ன தெரியுமா, நெக்ஸ்ட் வீக் எனக்கு நிறைய ஹேட்டர்ஸ் இருப்பாங்க, எனக்கு வந்து இது கொடுத்துருங்க, NVPக்கு ஓ, இது okay. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்துங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த Okay, இடத்துல ஒரு okay. மாதிரி ஆயிடும். ம். So இல்லைங்க, it's அது better. ஓவரா இப்ப போனா ஓவர்டியூவா கூட போயிட்டு இருக்கும். பிரஜனுக்கு தானே போகும். சுபாக்கா ஒரு நிமிஷம், அது ஓவர்டியூவா போயிட்டு இருக்கும். திவ்யா போட்டா திவ்யா கண்டிப்பா எதனா ஒண்ணு பண்ணோன்ற பேர் வெளில பண்ணிருப்பாங்க. குடுக்கல ஓடி அது பிரதேசம் இருக்கும். பட் இங்க பிரஜன் வந்து எதுவும் பண்ணாததான் பிளஸ். இங்க இது பண்ணாம சும்மா அங்கங்க இருந்ததுதான் மேட்ரு. நம்ம சும்மா இருக்க மாட்டாங்க, எதனா பண்ணிருப்பாங்க அவங்களும் வாய வச்சு சும்மா இல்லாம. அதுதான் மேட்ரு. இன்னொன்னு சுபாக்கா மைக்கான் பண்ணுங்க, அன்னைக்கு சொன்னா இல்லையா நானு இருக்கேன் எனக்கு உள்ள என்ன எனக்கு உள்ள போற பீஸ்லயே எனக்கு சாண்ட்ரா தான் இருங்க. எனக்கு உள்ள போற பீஸ்லயே எனக்கு சாண்ட்ரா தான் எனக்கு ஒரு மாதிரி ஓகேவா. நீ சாண்ட்ரான்னு சொன்ன, நான் என்ன சொன்னேன்ல, சொன்னேன், எனக்கு பிரஜனை தான் பிடிக்கும், பட் ஆனா she do சாண்ட்ரா கேமர்னு சொன்னேன். நீ வந்து நம்ம 2 பேருமே சொன்னோம். இப்ப என்ன எனக்கு சொன்ன ஷீடூஸ் எனக்கு தெரியும் நோ அப்படின்னு. ஏன்னா நான் பாத்திருக்கேன் அந்த கேம் எல்லாம் இதுல. இப்ப என்ன எல்லாரும் இவனுக்கு ஒரு கை தட்டி இல்ல, இருந்தப்ப அந்த இப்ப ஒபிட்டோக்கு ஆளுக்கு அன்னைக்கு ஒரு அவன் அவார்டு சொன்னான். ஆமா கொடுத்துடுறோம். அதெல்லாம் ஆமா எனக்கு அவார்டு தரணும். ஆள நீங்க திவ்யா ஃபைல் விட்டீங்க. திவ்யா என்ன பண்ணாங்க சொல்லுங்க. இப்ப வாங்க லைனுக்கு வாங்க. தண்ணி எடுத்து ஊத்தி அணைச்சிட்டாங்க. இப்ப என்ன ஏங்க நெக்ஸ்ட் வீக் வாங்குங்க. ஃபர்ஸ்ட் 2 நாள் தலையால தண்ணி குடிக்க இல்லங்க, வச்சாங்களா பார்வதி, அதுவே இந்த போதும் வாங்க. இந்த பாதையில கதவு விட்டாங்களே அது போதும் எனக்கு. இருடா பயங்கரம்டா நீ. இது என்னது இந்த இன்னொன்னு சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, இஃப் தேர் வாஸ் நோ சீக்ரெட் டாஸ்க் தேர் வாஸ் நோ சாண்ட்ரா அப்படின்னு. டேய் சீக்ரெட் டாஸ்க் குடுத்துட்டாங்கல்ல, கண்டென்ட் வந்துருச்சுல, கதறதோட நிறுத்திக்கோ. சும்மா இது குடுக்கல அது குடுக்கலன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் மேனேஜர் கூட தான் கொடுத்தாங்க பார்வதிக்கு. நல்ல ரூல் தானே, என்ன கிழிச்சிட்டாங்க டாரா? எனக்கு புரியலையே. டேய் சும்மாடா ஏதாவது ஒண்ணு சொல்லாதீங்கடா, ஏதாவது ஒண்ணு இதையா சொல்லாதீங்கடா. வியனாக்கு தரல, கூப்பிட்டு பிக் பாஸ் வியனா இங்க வாங்க, இத வந்து ஒரு சீக்ரெட் டஸ்கா நீங்க பண்ணுங்க. வியன்னாக்கெல்லாம் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், கொடுக்க மாட்டாங்க, அவ்வளவுதான். கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பண்ண மாட்டாங்க, அந்த திறமை இல்ல அதுக்கெல்லாம் உள்ள எதுவும் பண்றதெல்லாம் பண்ணிட்டு. அப்புறம் சக்தி நேத்து இது ஒண்ணு பாத்தீங்களா, அவங்க உள்ள போய் உட்கார்ந்தோன்னே ஹாய் சாண்ட்ரா அப்படின்னு அவங்க அப்படியே பயப்படுவாங்களா, என்ன பிக் பாஸ் பண்றீங்க, தண்ணி குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன்னா, இல்லங்க சவுண்ட் கம்மி பண்ணிட்டு வெளில கேட்ட கூடாதுன்ட்டு. அது இல்ல கேட்டிருக்காரு. அது இல்லாம இல்ல அவங்க she பயந்துட்டாங்கல்ல, makes sure சோ சவுண்ட் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு அத கம்மி பண்ணிப்பாரு. சொல்லிக்கிட்டே எனக்கு பயம் இல்லையே, Yes. நான் பண்ணிடுவேனே, அத அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு டவுட், பயங்கர டவுட் ஆமா. இருந்ததுங்க. ஆனா எல்லாத்தையும் தவிடு பொடியாக்கிட்டாங்க. இன்னொன்னு ஒண்ணு சொல்லிக்கிறேன். those who didn't watch the video, டஸ்ட் மேல ஷேர் பண்ணிருக்காங்க பாருங்க, அந்த வீடியோ பாருங்க. இந்த மொமெண்ட் எல்லாம் என்ஜாய் பண்ணவங்களுக்கு அந்த வீடியோ, கேஸ்கஸ் எடிட் பண்ண வீடியோ சூப்பரா இருக்கும், போய் பாத்துக்கலாம். இல்ல எனக்கு அது பிக் பாஸ் கொடுத்த ரிப்ளே செம ரிப்ளே. வெளியே கேட்டு போதுன்னா போது அப்பா செம்மையா இருந்துச்சு. இல்ல எனக்கு பிக் பாஸ் கொடுத்த ரிப்ளே அதுல ஹைலைட். இது வெளியே கேட்டு எங்கப்பா இருக்கு டஸ்ட், எங்க போட்டிருக்காரு? மேல மேல பாருங்களேன், மேல இருக்கறதெல்லாம் ஸ்க்ரால் பண்ணி பாருங்க. அதுல கேஸ்கஸோட வீடியோவை ஷேர்ட் பை டஸ்ட் டாஸ்க் நான் உங்களுக்கு அனுப்புறேன். அவங்களோட இது கமெண்ட்ல போடுங்கப்பா, மேல வரல. சரி கமெண்ட்ல. ஓகேப்பா ஓகேமா. இதாங்க வெளியே இருக்கவங்க எல்லாம் கேட்டு போகுது அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லுவாரு. ஆமாங்க இவங்க மோசமானவனுங்க, இவனுங்க வெளியே இருக்கணுங்களாம் அப்படின்னு ஒரு கவுண்டர் கொடுப்பாங்க பிக் பாஸ்க்கு. எனக்கு அவங்க சீரியஸ் பேர் இருந்தா போவே எதுக்கு சைலண்டா இருக்குன்னு. பிக் பாஸ் லைவை விட நம்ம ஸ்பேஸ் நல்லா இருக்கு.
காஸ்கு ஐடியை பத்திரமா வச்சுக்கோங்க. கீழே என்ன கேட்டிருந்தா நான் சொல்லிடுறேன். நிறைய நிறைய தீய சக்திகள் இருக்கு. அம்மா ரிப்போர்ட் அடிப்பாங்க அதை. ஏய், நான் நீ அதையும் சொல்லிட்டேன். போன சீசன் காசு போட்டு அடி வாங்கி தானே போன, சும்மாறா. யாருக்கிட்ட? அம்மா நான் எதுக்கு? அவட்ட வாங்கிட்டு ஏங்க எனக்கு காசுக்கு சண்டையே இல்லையேங்க. நான் என்னங்க சண்டை போட்டேன்? எனக்கு புரியல. இதெல்லாம் சும்மா ஏதாவது சொல்லாதடா. ஏங்க இல்லங்க, எனக்கு என்னங்க பஞ்சாயத்து? எனக்கு புரியல. ஆனா நீங்களே எல்லாம் கொளுத்தி விட்டுருக்கீங்க. பஞ்சாயத்துலாம் இல்ல, அவ்வளவு சீன்லாம் இல்ல. அப்படி போற போக்குல அப்படி இல்லங்க, அவங்க ஐடியா அறிஞ்சு ரிப்போர்ட் வச்சிருக்காங்க ஒரு வாட்டி. ஓகேவா? நான் அதான் சொன்னேன், ரிப்போர்ட் அடிக்கவாங்க கொஞ்சம் பாத்துக்கங்கன்னு சொன்னேன். நான் தப்பா எதுவும் சொல்லியே. நித்ய பாரதி பேசல நினைக்கிறேன். அவங்க 2 தடவை போயிட்டு வந்தாங்க. ஹாய் நித்ய பாரதி. நித்யா இருக்கீங்களா? ஹாய் எவ்ரிவன். ஹலோ. ஹலோ. சாரி, ஆக்சுவலி எனக்கு பழக்கமே இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் ஆக்சுவலாக எக்ஸ்கே நான் வந்தது இல்லை. ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் வந்து சடனாக ஐ வாஸ் ஜஸ்ட் ஃபெல் இன் லைக் ஜாக் ஒரு திடீர்னு எனக்கு பிடிச்சி போய் நான் ஜஸ்ட் ஃபாலோயிங் சம் யூடியூப் சேனல்ஸோடது. ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னே தெரியும். தோ ஐ எம் இன் ஐடி ஃபீல்ட் ஃபார் 16-17 இயர்ஸ். ஸோ எனக்கு சரியாக உங்களை மாதிரிலாம் பேச தெரியாது ஆக்சுவலி. ஸோ சாரி ஃபார் தட். பட் எனக்கு வந்து இந்த ஃபோரம் ஏன் பிடிச்சதுன்னா, தோ வி ஹாவ் சிமிலர் ஒரு வியூஸ் இருக்கு நிறைய பேர்கிட்ட அப்படின்னு தெரியும் போது ஓகே, வீர் ஆல்சோ நம்ம கரெக்டாக தான் சில பேரை ஜட்ஜ் பண்ணும். பிகாஸ் ப்ரீவியஸ் சீசன்லாம் எனக்கு ஐ டோன்ட் ஹாவ் எனி அந்த மாதிரிலாம் எனக்கு கம்பேர் பண்ணி தெரியாது. பட் சடன்லி ஜஸ்ட் இந்த ஸ்பேஸ்ல பேசும்போது ஐ ஜஸ்ட் ஃபாலோயிங் திஸ் பேபி ஓகே லைவ்லலாம். இந்த வருஷம் நான் இந்த சீசன் அந்த அளவுக்கு நான் பார்க்கல. பட் நான் ஆனால் ஆலனோட கமெண்ட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் பேரோடதுலாம் நான் ஃபாலோ பண்ணுவேன். பட் ஐ ஜஸ்ட் கேம் டு நோ லைக் இந்த ஃபோரம் ஆக்சுவலா வந்து மோர் தென் பிக் பாஸ் ஆக்சுவலி ஒரு பர்சனாலிட்டியை பத்தி நீங்க டிஸ்கிரைப் பண்றது இதெல்லாம் ஆக்சுவலா எனக்கு பிடிச்சிருக்கு. பிகாஸ் தட் இஸ் ஆல்சோ நீடட் ஆக்சுவலி இன் அ சொசைட்டி, ரைட்? ஸோ வி ஹாவ் மெனி டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கும் ஒரு பீப்புள் பத்தி. பட் ஜென்ரலா வந்து நான் பர்சனலா யாரை பத்தியுமே பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு வராது. பிகாஸ் தே மைட் பி டிஃப்ரெண்டா இருப்பாங்க பர்சனல் லைஃப்ல. ஸோ பர்சனலா யாரை பத்தியுமே நான் ஜட்ஜ் பண்ண விரும்பல. பட் இந்த இந்த சீசன்ல வந்து எனக்கு ஓப்பனா சொல்லணும்னா, எனக்கு யாருமே எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு புடிச்ச மாரி இல்ல. பர்சனாலிட்டி வைஸ். டாஸ்க் பண்றாங்க, பண்ணல. ஏன்னா, அவங்க யார்கிட்டயுமே ஒரு கிளாரிட்டி எனக்கு செட் ஆகல. ஒரு கனெக்ஷனே வரல. பட் இந்த வைல்ட் கார்ட் வந்தோனே, ஐ ஜஸ்ட் ஆல்சோ ஃபெல்ட் லைக் சம்திங் தே வுட் ஹவ் டன் இட் பெட்டர் அப்படின்னு நெனச்சேன். பட் தே ஆர் மேக்கிங் சம் சேஞ்சஸ் இந்த சீசன்ல இருக்க அந்த கயாஸ்க்கெல்லாம் கொஞ்சம் போன மாரி எனக்கு ஒரு ஃபீலிங். அதனால மத்தவங்கலாம் ஓப்பன் அப் ஆகி மேபி தே வில் கெட் அ சான்ஸ். ஆக்சுவலி திவ்யா பண்ணதோ ஏதோ எனக்கு தெரியாது அவங்க பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு. இது மூலமா மத்த கண்டஸ்டன்ட்ஸ்க்கு ஒரு ஒரு வாய்ப்பு கிடைச்சு மேபி தே வில் பி ஓப்பன் அவுட். ரியல் ஃபேஸ் வரலாம். அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலா. தோ ஐ ஹேவ் சம் திவ்யா ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்றது எனக்கு இருக்கு. பட் தெர் இஸ் நோ அதர் வே டு டூ ரைட் to shut someone down and talk others to get some chances to other speaks, right? So அதுல எனக்கு திவ்யா இஸ் கரெக்ட் அப்படின்னு தான் தோணுச்சு. பட் மேனேஜரா ஷீ இஸ் நாட் பெர்ஃபார்ம் வெல். பட் வாட் ஈவன் நீங்கெல்லாம் சொன்ன மாதிரி எனக்கும் சாண்ட்ரா மேல பெரிய ஒப்பீனியன்லாம் கிடையாது. எனக்கு அவுட் சைடும் தெரியாது. பட் நான் நேத்து ஈவினிங் கொஞ்ச நேரம் பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. இவங்க டாஸ்கே புரிஞ்சுக்கலையோ அப்படின்லாம் எனக்கு தோணுச்சு. நான் உங்க பிக் பாஸ்ட்ட கொஸ்டின்ஸ் கேட்டபோது. எனக்கு என்னடா இவங்க பண்ண போறாங்க, சொதப்ப போறாங்க. ஏன் பிக் பாஸ் இவங்கள செலக்ட் பண்ணாங்க அப்படின்லாம் எனக்கு தோணுச்சு. பட் ஆலனோட கமெண்ட்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஓகே ஷி டிட் சம்திங் பிகாஸ் ஐ வாஸ் வொர்க்கிங் இந்த நைட் டைம் யுஎஸ் ப்ராஜெக்ட்ஸ். அப்பா ஓகே ஷி இஸ் டூயிங் சம்திங் அப்படின்னு நினைச்சேன். தென் ஐ ஜஸ்ட் செக்கிங் ஆல் த வீடியோஸ் நோ. ஐ வாஸ் லைக் மைண்ட் ப்ளோயிங் இன் சம் பிளேசஸ் ஹவு ஷி கேன் ஹேண்டில் லைக் என்டையர் ஹவுஸ் வந்து ஈவன் ஒரு அர்ச்சனா சீசன் அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். தே வில் பி லைக் அவங்க கூல ஈவன் திவ்யா பண்ணா கூட இந்த அளவுக்கு பண்ணியிருக்க மாட்டாங்க. ஷி வாஸ் லைக் ஃபார் ஹாப்பிலி ஷி இஸ் ஜஸ்ட் என்ஜாய் பண்ணி பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் வி ஷுட் நாட் இந்த கெஸ்ட் எல்லாம் அழும்போது ஐ தாட் லைக் ஷி வில் கம் அண்ட் சே ஸோ சாரி நான் தெரியாம பண்ணிட்டேன். இது ஒரு சீக்ரெட் டாஸ்க் அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்னா நான் நினைச்சேன் ஆக்சுவலா. பிகாஸ் ஒரு எனக்கு அவங்கள பார்த்தா ஒரு மதர்லி ஃபிகர் தான் தெரிஞ்சுச்சு. ஷில் பி எமோஷனல். ஒருவேளை அவங்க அவர் இவ்ளோ கோவப்பட்டாங்க பிரியங்கா அப்படின்னா நினைச்சேன். பட் அவங்க வரவே இல்ல. ஷி இஸ் நாட் ஈவன் சிட் இன் த லிவிங் ரூம். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பெரிய மொமெண்ட்டா இருந்துச்சு. நோபடி வில் டூ தட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கெஸ்ட் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். சம்டைம் ஐ ஆல்சோ ஃபீல் பிபி வென் வில் சே சாண்ட்ரா நீங்க ரொம்ப ஓவரா போயிட்டீங்களா? பட் பிபி வாஸ் வெரி குவைட். ஸோ ஐ தாட் லைக் ஓகே சாண்ட்ரா வந்து கரெக்ட்டா தான் பண்றாங்கன்னு பிபி ஆல்சோ திங்கிங் சம் கன்டென்ட், ரைட்? ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஐ எம் ஜஸ்ட் ஃபாலோயிங் அப் அண்ட் Sandra really did I don't know whether she will continue this momentum further days. I don't know. But today she rocked the show actually.
ஐ ஃபெல்ட் லைக் ஹேட்ஸ் ஆஃப். பிகாஸ் ஸோ இன் ரியல் லைஃப்ல கூட இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். அதை நம்ம எப்படி கூலா கொண்டு போறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய மென்டல் ஸ்ட்ரென்த் வேணும். அது வந்து ரியலி ஹேட்ஸ் ஆஃப் ஆக்சுவலி தட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டெல். அண்ட் ஒன் மோர் திங், அமித் ஏன் அழுதார் அப்படின்னு நீங்க கேட்டீங்க. பட் வாட் ஐ ஃபெல்ட் வந்து அவர் தப்பா புடிச்சுக்கிட்டார், மிஸ்இன்டர்பிரேட் பண்ணிட்டார். என்னன்னா சாண்ட்ரா வந்து பிசிக்கலி சேலஞ்சு திவாகர் அப்படின்னு சொன்னாங்க, அது என்னால ஏத்துக்க முடியல அப்படின்னு ஏதோ ஒரு டைம் சொன்னாரு. பட் ஐ டோன்ட் திங்க் ஷீ செட் இன் தட் வே. திவாகர் வேணான்னு சொன்னதுக்கு அது ஒரு காரணமா அவங்க சொல்லவே இல்ல. அது ஏன் விக்கல் சொன்னாரு அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் தட் இஸ் வை ஷி அது வந்து அவருக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாரு. ஏன் இப்படியெல்லாம் ஒரு ஒரு ஸ்டாருக்காக பண்றாங்க, என்னால வந்து இந்த மாரிலாம் இருக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லி அழுத மாரி ஐ ஐ தாட் இன் தட் வே ஒன்லி ஹி ப்ரோக் டவுன். பட் எங்கேயாவது சாண்ட்ரா அப்படி சொன்னாங்களான்னா சொல்லுங்க. பட் ஐ டோன்ட் சீ சாண்ட்ரா அப்படி சொன்ன மாரி எனக்கு தெரியல. சாண்ட்ரா வந்து யாரையுமே இல்ல இல்ல சொன்னாங்க. பட் அது எதுக்காக சொன்னாங்கன்னா, அந்த கான்வர்சேஷன்ல வந்து ஆப்வியஸ்லி எனக்கு அந்த ஸ்டார் வேணும். நான் அவ்ளோ வேலை செஞ்சிருக்கேன். அப்ப எனக்கு ஸ்டார் வேணும் தானே. எனக்கு அந்த கிரெடிட்ஸே கிடைக்கல. ஏன்னா பிகாஸ் தட்ஸ் த கார்ட் ஷி ஹேட். அந்த கார்டை வச்சு தான் இந்த சீனியே நகர்த்த முடியும் அடுத்த கட்டத்துக்கு. சரியா? அதுக்காக தான் யூஸ் பண்ணாங்க. நாட் தட் ஷி வாண்டட் த ஸ்டார், பட் தட்ஸ் தி ஆர்குமெண்ட் தட் ஷி நீடட். சரியா? ஓகே. எனக்கு அவர் அங்க அழுதது இருக்குல்ல, ஒரு ஸ்டாருக்காக என்னால இவ்வளவு பண்ண முடியாதுன்னு சொல்றது. அப்ப வீட்லயே இருக்க வேண்டியது தானே. கண்டிப்பா, யார் கண்டிப்பா. கூப்பிட்டா அவங்கள? ஆக்சுவலா அமித் இஸ் நாட் லைக் அ பிபி. அந்த மாரி ஒரு பெர்சனாலிட்டி இல்லன்னு ஐ ஃபீல். பிகாஸ் ஹி இஸ் நாட் இன்டு த ஐ டோன்ட் நோ சம்படி இஸ் டெல்லிங் பிபில அவர் ஏதோ இருந்திருக்கிறாரு அப்படின்லாம் ஐ டோன்ட் நோ வாட். பட் ஹி இஸ் நாட் ஆக்சுவலி அவருக்கு அந்த புரிதலே இல்லன்றது தான் என்னோட இது. பிபினா இப்படித்தான் இருக்கும், கியாஸ்கா தான் இருக்கும், சத்தமா தான் இருக்கும். இவ்ளோ நாள் பார்த்துட்டு வந்துட்டு இது எனக்கு பிடிக்கல அப்படின்னா ஐ டோன்ட் நோ. பிகாஸ் இஃப் ஹி இஸ் நாட் ஏபிள் டு டாலரேட் திஸ், தென் இதுக்கப்புறம் இன்னும் ஃபயரா இருக்க போகுது அப்படின்னு ஐ டோன்ட் நோ. திஸ் சீசன் எப்படி இருக்கும்னு தெரியல. எப்படி இவரு ஆக்சுவலா எனக்கு இன்னொரு திங், எல்லாரும் சொல்றாங்க விக்கல்ஸ் பாவம் அப்படின்ட்டு. எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. எப்பவுமே வந்து இந்த ட்ரம்ப் கார்ட் வச்சுக்கிறாங்க. எமோஷனலா ஒருத்தங்க அழுதாங்கன்னா, அது கரெக்ட்டு. எமோஷனலா ஒருத்தங்க பாவமா மூஞ்சி வச்சுக்கிட்டா, மேனேஜரா அது எமோஷனலா அழுதாலும் சரி, கத்துனாலும் சரி, அவங்க அந்த பொசிஷனுக்கு என்ன பொறுத்தவரைக்கும் அது கரெக்ட் கிடையாது. அவங்க மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். அது அழுதனால அவர் கரெக்ட். அவருக்கு பின்னாடி எல்லாரும் தட்ஸ் நாட் ரைட். வாட் வாட் ஹி ஹாஸ் டு டூ இஸ் சம்திங் பியாண்ட் லைக் ரைட். அவர் கண்டிப்பா அத மேனேஜ் பண்ணியிருக்கணும்ல. நேத்து திவ்யாக்கு அகைன்ஸ்டா எல்லாருமே இருந்தாங்க. அப்பவே அவங்க டேக்கிள் பண்ணாங்க. பிபி தான் வந்து அத பொசிஷன் மாத்த சொன்னாரு. ஷி நெவர் ஜஸ்ட் ஸ்டெப் டவுன் பண்ணல ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க கை தூக்குனாங்க. பட் விக்கல் வந்து சரண்டர் ஆகுறதுங்கிறது நல்ல குவாலிட்டியா? அது வந்து ஜெனரலாவே அத அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. எங்கேயுமே நம்ம வந்து ஒரு விஷயத்த ஏத்துக்கிட்டு அத அழுது நான் பண்ணி நீங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னா, ஹி இஸ் நாட் கேப்பபிள் அப்படிதான் நான் சொல்லுவேன். விக்கல்ஸ் எனக்கு பிடிக்கும் வெளியில. பட் எனக்கு அந்த நியூட்ரல் அப்படிங்கிற மோடு எனக்கு எப்பயுமே ஸ்டாண்ட் எடுக்கிறது எனக்கு பிடிக்காது. ஒண்ணு ரைட் இல்லன்னா ராங். தேர் இஸ் நோ பிளேஸ் ஃபார் நியூட்ரல். அப்படி இருக்க முடியாது எல்லா பிளேஸ்லயும். ஒண்ணு நீங்க வந்து சாண்ட்ரா பக்கம் போகணும், இல்லன்னா அந்த சைடு போணும். எப்பவுமே அவர் வந்து டிப்ளமேட்டிக்கா பேசி இந்த சைடு ஓகே, அந்த சைடும் ஓகே அப்படின்றது வந்து எனக்கு அது மேனேஜர் ஸ்கில் செட்டா எனக்கு தெரியல. பிகாஸ் ஹி ஹாஸ் டு லிசன் அதர்ஸ். ஹி ஹாஸ் டு டேக் அ டிசிஷன் பை ஹோம். அதுதான் நான் பார்த்தேன். அது லேக்கா இருந்துச்சு. கண்டிப்பா அவர் அதுக்கு தகுதியானவர் இல்லன்னு தான் நான் நினைக்கிறேன். நாட் ஓன்லி இன் திஸ் டாஸ்க், மெனி டாஸ்க் வந்து அவர் அப்படி சொல்லிருவாரு. அ எனக்கு அது வராது. என்னால அப்படி பண்ண முடியாது. அப்படின்னா இட்ஸ் நாட் அ பிபி ரைட். தே ஹேவ் டு கோ ஃபார் சம் அதர் ஷோ. மேபி எவ்ரி பர்சனாலிட்டி அவங்க பர்சனல் லைஃப்ல கரெக்ட்டா கூட இருப்பாங்க. தட்ஸ் நாட் வி ஆர் நாட் டிஸ்கிரைப் அபௌட் தட். வி ஆர் டிஸ்கிரைபிங் வாட் தே ஆர் டூயிங் இட் ரைட் இந்த டாஸ்க். அதுதான் இந்த பிபி ஷோல என்ன காட்டுறாங்க. பண்ண முடியலன்னா அப்புறம் டிப்ளமேட்டிக்காவே இருந்த ஒரு கப்ப குடுத்துட்டாங்கன்னா, அது வந்து ஒரு பெரிய ஐ டோன்ட் நோ லைக் அது கரெக்ட்டான்னு தெரியல. பீப்பிள் ஆர் சப்போர்ட்டிங் ஃபார் மெனி திங்ஸ் ரைட். ஐ டோன்ட் நோ வெதர் ஐ அம் ரைட் ஆர் ராங். விக்கல் செஞ்சது எனக்கு சுத்தமாவே பிடிக்கல. அதுக்கு அவர் கத்திட்டே போயிருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. இன்னொரு திங் எனக்கு வந்து என்னன்னா, ம் பீப்பிள் ஆர் டெல்லிங் லைக் இதெல்லாம் பண்ணிலாம் ஒரு சீக்ரெட் டாஸ்க் ஜெயிக்க முடியுமான்னா, கண்டிப்பா வேற எப்படி பண்ண முடியும்? இது வந்து எமோஷன்ஸ பிரேக் பண்ணா தான் சீக்ரெட் டாஸ்க்க வந்து நீங்க பண்ணவே முடியும். ஒருத்தங்கள பிரேக் பண்ணி தான் ஆகணும். ஒருத்தங்கள எமோஷன்ஸ நீங்க கட் பண்ணி தான் ஆகணும். கேமே அதுதாங்க. கேமே இஸ் லிட்டரலி தட். எனக்கு அதுவே புரியல. இவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க? எப்படிங்க பண்ண எல்லாத்தையும் முடியும்? ஒருத்தங்கள எமோஷன்ஸ பிரேக் பண்ணாம அவங்கள எப்படிங்க புட் டவுன் பண்ண முடியும்? அவங்கள எப்படி நீங்க ஃபயர் பண்ண முடியும்? அவங்கள எப்படி சேஞ்ச் பண்ண முடியும்? எனக்கு அதுதான் புரியல. பிபி அதுக்கான கன்டென்ட்க்காக தான் கிவன் த டாஸ்க். தென் வாட் எல்ஸ் ஷி கேன் டூ? ஷி வில் ஜஸ்ட் கிரை பண்ணி எனக்கு தயவு செஞ்சு திவாகர மாத்திருங்க. அப்படிலாம் எப்படிங்க சொல்ல முடியும்? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு எனக்கு புரியலங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன். மன்னிச்சிடுங்க சபரி ஃபேன்ஸ். இப்போ
இதெல்லாம் இல்லாம கண்டென்ட் ஒண்ணு குடுக்க முடியுமா இருந்துச்சுன்னா, இப்ப சபரி ஒண்ணு பண்றாரு. அத போரிங்ன்னு நம்ம சொல்றோம்ல. எல்லார்ட்டயும் வந்து பேசி, 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 பேசி அவங்கள ஃபுல்லா ட்ரெயின் பண்ணி, கெஞ்சி, கெஞ்சி வந்து அவங்கள ஒத்துக்க வைக்கிறது இருக்கு இல்லையா? அது பார்க்க நல்லாவா இருக்கும்? போர் அடிக்கல? எனக்கு அது புரியல. அந்த மாரி ஆடவே முடியாதே. இது வந்து யூ ஆர் சப்போஸ் டூ ஃபயர் சம்படி, யூ ஆர் சப்போஸ் டூ மேக் சம்படி குவிட். அதுதான் கன்டென்ட்டே. ரியல் அப்படிதான் இருக்கும். ரியல் டைம்ல நீங்க ஒர்க் பண்ற என்விரான்மென்ட்ல ஒரு மேனேஜர் அப்படிதான் இருப்பாங்க. ஒரு கத்துவாங்க. ஏதாவது ஒண்ணு நம்ம போய் பண்ணி, பெருசா சீன் கிரியேட் பண்ணி கெஸ்ட்ட டிஸ்டர்ப் பண்ணா தான் அது நடக்கும். அன்லெஸ் நீங்க கிளையன்ட்ட டிஸ்டர்ப் பண்ணா உங்க மேனேஜர் உங்கள ஃபயரே பண்ண முடியாது. பண்ண மாட்டாங்க. எனக்கு புரியலங்க. அப்படிதானங்க பண்ண முடியும். எப்படிங்க ஒரு பர்ட்டிகுலர் பெர்சன வந்து நீங்க எப்படி ஃபயர் பண்ண வைக்க முடியும்? யூ ஹேவ் டு டூ சம்திங் ரைட்? தட் வில் ஹானஸ்ட்லி இந்த டாஸ்க்கே கெஸ்ட்ட நீங்க இது பண்றதுதான். கெஸ்ட்ட நீங்க எதுவுமே பண்ணாம எப்படிங்க வந்து ஒருத்தவங்கள நீங்க வந்து கொண்டு போக முடியும் அந்த சீன? ஐ டோன்ட் நோ. கெஸ்ட்ட டிஸ்டர்ப் பண்ணாங்க. தப்பு தப்புன்றாங்க. கெஸ்ட்டும் அவங்களும் பிபி கண்டஸ்டன்ட் தாங்க. அவங்க ஒண்ணும் உண்மையான கெஸ்ட் கிடையாது. தே ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் வென் தே ஆர் கோயிங் அவுட். லெட் தெம் பி. அவங்களும் வந்து அத அக்செப்ட் பண்ணிப்பாங்க. கெஸ்ட்ட டிஸ்டர்ப் பண்ண தப்புனா, கெஸ்ட்ட டிஸ்டர்ப் மேபி அந்த முடி போட்டதுன்னு சொன்னதோ, இல்ல அந்த எச்சு துப்புனதோ மேபி வந்து கொஞ்சம் ஹி ஆல்சோ ஃபில்ட் ஷி குட் ஹேவ். பட் தெரியல. அது வந்து உண்மையாவே வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ற மாரி எனக்கு பண்ணாங்க. இல்லையா? அது முடிங்கிற நான் லைவ்ல பார்க்கல. அது எனக்கு தெரியாது. அதெல்லாம் ட்விஸ்டடுங்க. ஒண்ணுமே இல்லங்க. அது முடி இருந்தத அவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? முடி இருந்தத எடுத்து வச்சுட்டு தான் இவங்க வேற ஒண்ணு குடுத்திருப்பாங்க. யாரு? வியன்னா. சரியா? அவங்க வாண்டடா தான் அங்க சொல்றாங்க. ஓ! வேற ஒண்ணு ஓகே. குடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சு வாண்டடா தான் அத சொல்றாங்க. அவங்க சாப்பாடுலாம் எச்ச துப்பல. சரியா? ஓகே. இஸ் வாண்டட்லி ட்ரைங் டு ட்ரிகர் எவரிபடி. ஸ்னீஸ் பண்ற மாரி. சாப்பாடு இருக்கிற இடத்துல. ஓகே. பட் ஷி இஸ் கவரிங் ஹர் ஃபேஸ் அண்ட் ஷி இஸ் வாக்கிங் அவே ஃப்ரம் தட் ஸ்பாட் அண்ட் ஸ்னீசிங். அத இவங்க வந்து அந்த எம்பெலிஷ் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எடுத்து வச்சுட்டு சாப்பாட்டுல எச்சி துப்புறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே. இது எனக்கு அத பார்க்கல. இப்ப இவரு மனு உள்ள வந்திருக்காரு. வேற ஒரு கெஸ்ட் உள்ள வந்திருக்காங்க. லைவ் போய் பாக்குறீங்களா இல்லையா? ஓகே ஜி. ஐ ஜஸ்ட் தேங்க்ஸ் a lot. எனக்கு ரொம்ப இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி ஃப்ரெண்ட் வித் எவ்ரிபடி. தேங்க்ஸ். அடிக்கடி வந்து பேசுங்க. பட் ரொம்ப நல்லா எனக்கு பேசுறீங்க. தெரியல. நான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் நான் வெளியில பேசுனதே இல்ல. சோ சாரி. என்னோட வாய்ஸ் கூட ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். சோ சாரி. சாரி. சூப்பரா பேசுறீங்கன்ற சாரின்றீங்க. எனக்கு புரியலையே. நல்லா பேசுறீங்க. தேங்க் யூ சோ மச். ரொம்ப எனக்கு இது பெரிய கிரெடிட். அதான் பிகாஸ் நான் ஒரு சோஷியல் ஃபோரம்ல இது வரைக்கும் இருந்ததே இல்ல. சோ ஐ அம் வெரி ஹாப்பி தட் ஐ ஹேவ் சம் குட் என்னோட மைண்ட் செட் இருக்கிற மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இங்க இருக்காங்க. ஐ ரியலி வாண்ட் டு கனெக்ட் வித் யூ ஆல். தேங்க்ஸ் a lot. ஐ வில் பி கோ ஆன் மியூட். அடிக்கடி வாங்க. கண்டிப்பா. தேங்க் யூ. நல்லா பேசுனீங்க நித்யா. அடிக்கடி வாங்க. தேங்க் யூ சக்தி. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ. ஷா டஸ்ட் ஸ்பீக்கர். ஃபர்ஸ்ட் டஸ்ட் வந்துட்டு போயிட்டாரியா 3 தடவை. பாவம்யா. ஹாய் பெப்சி உமாலன். ஹலோ. நேரு விருப்பம் முடிஞ்சதுங்களா? ஏங்க நான் ஐ அம் ரீலிவிங் எவ்ரிதிங். ரீலிவிங்கா? நான் ரீப்ளே பண்ணிட்டு இருக்கேங்க. இங்க பாடுங்க பவர் ஆஃப் சாங். ஓ நான் பாடணுமா? அது நைட் வச்சுக்கலாம். நைட்டு விலாவரி வச்சுக்கலாம். என்ன அலன்? ஃபுல்லா 1 hour ஷோல வரட்டும் மொத்தமும். வெடிய போடுல. எப்பா ஒரு 25 நாள் மனசுல இருந்த பாரமே கொட்டின மாதிரி ஆயிடுச்சு. சீரியஸா சொல்றேன். இவ்வளவு டெஸ்பரேஷனா எந்த சீசன்லயும் இருந்ததே இல்லை. யாராவது வரமாட்டாங்களா அப்படிங்கிற போது தூதுவன் வருவான் மாறி பெய்யுங்கிற மாதிரி ஒரு பேரன் லேண்ட்ல பெஞ்ச மழையா இன்னைக்கு வந்துருச்சு கண்டென்ட். ரியலி செய்யுங்க. இப்பயே போயிட்டு இருந்ததுன்னா உண்மையாவே நான் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிருப்பேன். ஏன்னா நம்மளால ஒருத்தவங்களுக்கு கூட ரூட் பண்ண முடியலங்கிற அந்த ஒரு வருத்தம் ஏக்கம் இருக்கே. நம்ம வெளில சொல்லிக்கலாம், எனக்கு யாரையும் பிடிக்காது, நான் எல்லாரையும் போட்டு அடிப்பேன் அப்படின்னு. ஆனா மனசுக்குள்ள ஏங்கும், நமக்கு வந்து சண்டை போடுறதுக்காகன்னு ஒருத்தங்க இருக்க மாட்டாங்களா? இந்த ஷோல பாசிட்டிவா நம்ம தேடுறதுக்கும் நம்ம வந்து பிளசன்ட் வாட்சுக்கு யாருமே இருக்க மாட்டாங்களா அப்படின்னு. நான் சபரியை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸ்டாச்சுவா நின்னுட்டு இருந்தாரு. சரி நீ காலையில ஒண்ணு பெருசா மாஸ் பண்ணிடுவாரு, ப்ரோமோ எல்லாம் போட்டாங்கல்ல, சரி பெருசா ஏதோ ஒண்ணு மாஸ் பண்ணிடுவாரு அப்படின்னா புஸ்வான் ஆயிட்டாரு. சீரியஸ்லி சாண்ட்ரா வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் தான். எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது.
சீரியஸ்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது. இன்னொன்னு எனக்கு உலகத்திலேயே இப்படி ஒரு பிஆர் பேக்கேஜ் இருக்கான்னு தெரியல. கப்பலா பிஆர் பேக்கேஜ் எடுத்து ஹஸ்பண்ட வந்து டிஃபேம் பண்ணி ஒய்ஃபை மட்டும் எலிவேட் பண்ற பிஆர் பேக்கேஜை நீங்க வந்து எடுத்திருக்கிறதா சொல்றாங்க. எப்படி இதுக்கு பேமெண்ட்லாம் உங்களுக்கு எப்படி வந்து நீங்க ப்ராசஸ் பண்றீங்க? கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓ! நானா? உங்களுக்கு அது வந்துச்சா? எனக்கு என்ன வந்துச்சுன்னா, நான் வந்து அது திரும்பவும் அது முதல் வாரத்துல அரோராக்கு பண்ணும்போது, அரோரா பிஆர் எதுக்காக அரோராக்கு பிஆர் பண்றேன்னு ஒரு ரீசன் சொன்னாங்க இல்லையா? அது இவ்வளவு நாள் சொல்ல முடியல. திருப்பி சாண்ட்ராக்கு வந்தப்புறம் திருப்பி அந்த அந்த விஷயத்த சொல்றாங்க. திவ்யாக்கு பண்ணும்போது சொல்ல முடியாது இல்லையா? அது வேற மாரி போயிட்டு இருக்கு. சிரிப்பா இருக்கு. ரொம்ப சிரிப்பா இருக்கு. எந்த பிஆர் பேக்கேஜும் இல்லை. ரொம்ப கஷ்டமா இருக்கு வீட்ல. எல்லாரும் ஆளாளுக்கு வந்து என்ன பண்ணுங்க, நீங்களாவே பார்த்து எனக்கு ஆளாளுக்கு ஒரு லட்சம் அனுப்பிச்சு எனக்கு கோடீஸ்வரன் ஆக்கிடுங்க. சரியா? ஓகே. ஐயோ! ஒரு லூயி விட்டான் பேக் மட்டும் வாங்கி ஐயோ! இத அனுப்புறோம். வேற சொல்லிட்டனே. இதுக்கு வேற வந்து கேஸ் போடுவானுங்க. ஏங்க அதெல்லாம் ஜோக்குக்கு சொன்னேங்க. ஒண்ணுமே இல்லங்க. அப்படிலாம் பண்றாதீங்க. ப்ளீஸ். கேட்டுக்கோங்க மக்களே. அது என்ன ஜமீன் பல்லாவரம் தானே? சக்தி உங்களுக்கு உங்க பங்கு வந்துச்சா? கோ-ஹோஸ்ட் சக்தி. கொஞ்சம் என்ஆர்ஐக்கெல்லாம் லேட்டா தான்டா வரும். எனக்கு ஆனா இன்னும் வரல. அதான் கேட்டுக்கிட்டேன் உங்ககிட்ட ஒரு தடவை. ஏன்னா கோ-ஹோஸ்டா இருக்கும்ல. இது சத்தியமா உண்மை நம்புற ஒரு கூட்டம் இருக்குது. கடவுளே. ஞாபகம் இருக்கா சாந்தி? என்ஆர்ஐன்னு சொல்லி உங்களை அடிச்சதெல்லாம் ஞாபகம் நல்ல இருக்கா? ஞாபகம் இருக்கு. அதுக்கெல்லாம் அசர மாட்டோம்ல. அப்படிதான்டா பண்ணுவேன். அதுதான் அவ்வளோ தூரம் போய் சண்டை போட்டு நாங்க தோழர்களா இருக்கோம். புரியுதா? அது வேற, இது வேற. அது வெறும் களம். அங்க வந்து டிஸ்கஷன்ஸ் அடிச்சுக்குவோம், புடிச்சுக்குவோம். பட் களத்தோட இருக்கும். இப்போ கேரக்டர் அசாசினேஷன்லாம் அதெல்லாம் ரொம்ப தப்பு. ஓகே, சொல்லுங்க ஷா. நான் இன்னொரு விஷயம் பாக்குறேன். சரி, ஒன்னே ஒண்ணு நான் சொல்லிட்டு போயிடுறேன். எனக்கு வந்து சாண்ட்ராவை வந்து அப்படியே எல்லாரும் ஒரு முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்க மாதிரி ட்ரை பண்றத பார்க்கும்போது உண்மையாவே என் மனசு வந்து என்னன்னா, அது என்ன, ஏதோ ரோமே எரிஞ்சிட்டு இருக்கும்போது இந்த மன்னன் வந்து ஃபெடில் வாசிட்டு இருந்தானாமா, அந்த மாதிரி இவங்க அப்படி ஒரு விஷயம் நடக்காத மாதிரி, அதை அக்னாலேஜே பண்ணாத மாதிரி எல்லாரோட டைம்லைன், யாரெல்லாம் பார்வை சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க டைம்லைனை போய் பார்த்தா அப்படி ஒண்ணு நடக்காதது மாதிரியே மெயின்டைன் பண்றாங்க. எனக்கு என்னன்னா, மனுஷங்க வந்து தன்னோட ஈகோவை வந்து பாதுகாத்துக்கிறதுக்காகவும், தான் உன்னை நம்புறோம் அந்த நம்பிக்கையை மாத்தக்கூடாதுங்கிறதுக்காகவும் என்ன பண்ணுவாங்கங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளா தான் நான் அது பாக்குறேன். இப்ப இதுல நம்ம வின்னானா நம்ம சப்போர்ட் பண்றவங்க வாரம் தான் ஆதிரைன்னு ஒரு ஆர்மி ஸ்பேஸ் வச்சு 4 நாள்ல கவுந்துருச்சு. 3 நாளைக்கு முன்னாடி கூட ஒருத்தர் திவ்யா ஸ்பேஸ்ன்னு போட்டாரு. அதுக்கப்புறம் ஆள் அடுத்த நாளே ஜெகா வாங்கிட்டாரு. என்ன சக்தி தெரியல உங்களுக்கு? அங்கேயும் நான் தான் கோ-ஹோஸ்ட். தெரியும்ல உங்களுக்கு. ஆமா, ஃபயர் விட்டாரு. அடுத்த நாள் கொஞ்சம் லூஸ் டாக் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெகா வாங்கிட்டாரு. இந்த மாதிரி ஆரம்பிக்கிறதும் அதை முடிக்கிறதும் எல்லாரும் கேஷுவலா வந்து துப்புனா தொடச்சுப்பேன்னு போற இடத்துல நான் சப்போர்ட் பண்ணிட்டேன்னா நான் அங்கேயே நிப்பேங்கிறத ஒரு கௌரவமாவும் அது ஒரு ஒரு ப்ரைடாவும் பாக்குற மனநிலை என்னன்னு தான் எனக்கு தெரியல. அதுதான் எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏங்க இது வந்து ரொம்ப டீப்பான ஒரு டாபிக். நைட்டு வந்து சிறப்பா வச்சு தரமான சம்பவங்களா பண்ணுவோம். நம்ம இப்போதைக்கு எல்லாரோட சந்தோஷத்தை மட்டும் கொட்டிட்டு நல்லா வேண்டிக்கலாம். சான்றா வேற நாளைக்கு வேற எதுவும் பண்றக்கூடாது, வேற ஏதோ அடிக்கிற மாதிரி பண்றக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டே தூங்கலாம். ஏன்னா அது ஒரு பிரச்சனையா இருக்கு இந்த கண்டஸ்டன்ஸ் கூட. எனக்கு நம்பிக்கை இல்ல. இல்லையா? ஐயோ, இன்று மட்டுமே நிஜம். அவ்வளவுதான். இன்னைக்கு சாண்ட்ரா, நாளைக்கு யாரோ, அவ்வளவுதான். எனக்கு என் மனநிலையே அங்க போயிடுச்சு. நாளைக்கு வேற ஒரு சிட்டியா இருக்குங்க. ஆமா, அரோராக்கு வந்து ஃபயர் விட்டா அடுத்த நாள் நடிக்கிறாங்க. திவ்யாக்கு ஃபயர் விட்டா அடுத்த நாள் நடிக்கிறாங்க. லைக் அது வெளியில அடிச்சா கூட பரவாயில்லையடா, கண்டஸ்டன்ஸே எடுத்து செருப்பு எடுத்து தேடி அடிக்கிறாங்க. நான் என்ன பண்றது? உற்று கவனிக்கிறாங்க போல ஆலன். உங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய வருது. எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு சிலதெல்லாம் பார்த்தா. அநேகமா நீங்க வந்து நீங்க வந்து அந்த டபுள் ஸ்டாரோட இங்கேயும் பேசி எங்கேயும் பேசுறீங்களோ? ஐயோ, ஏங்க அந்த பிளாக் ஷிப்போ நீங்க தானே?
அப்படிலாம் இல்லைங்க. ஒரே பிளாக் அக்கௌண்ட். ஷிப்புங்கிறது சபரி இல்ல. நீங்க ஒரு எடுத்த உடனே 1,00,000 கேட்கும்போதே கொஞ்சம் சரி ஒரு 1000 ஒரு 2000 அப்படின்னா கூட மனசரிக்கி எடுத்த உடனே 1,00,000 போட்டு விடுங்கிறீங்களா? சரி ஒருவேளை அந்த ஏங்க சின்னதா கேட்டா நிஜமாலே கேட்டுருவேன்னு நினைச்சுக்குவாங்க தாங்க பெருசா சொன்னேன். நீங்க அது இல்ல கூட நீங்க நீங்க சொல்லும்போது எங்க மைண்ட்ல என்ன இருந்திருக்கும்? அண்ணன்கிட்ட தானே கேட்கிற, கேளு. எவ்வளவு வேணுமோ கேளு. இல்ல ஒருவேளை நீங்க லட்சக்கணக்குல அங்க பேசிட்டு ஒருவேளை அதே பழக்கம் இங்க வருதோ? ஓ தெரியல. அருணா நீ சொல்லுங்க. கூடயே சை- சுத்துறிய செவ்வாழ. ஏங்க எல்லாரும் அடிக்கிறாங்க, நாங்களும் அடிக்க கூடாதாங்க? என்னங்க நீங்க சும்மா? எனக்கு புரியல. அப்பப்படா பரவாயில்ல, எப்ப எப்படி? இல்லைங்க வெளியில இருக்கவங்க தான் அடிக்கணும்னு நீங்க விருப்பப்படுறீங்க. ஏதோ நான் தினமும் உங்க ஸ்பேஸுக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லைங்க? நாங்களும் கொஞ்சம் அடிச்சா தானே. ஆலன், சொல்லுங்க. நீங்க ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுங்க, உங்களை யாருமே அடிக்க மாட்டாங்க. அந்த சுபிக்ஷா சாப்பிடும்போது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு கியூட்டான ஒரு அனிமல் ஒண்ணு வரும். அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, உங்களை யாரும் அடிக்க மாட்டாங்க. இல்ல அது சொல்ல சரி முடியாது. ஏன்னா இப்போ நாளைக்கு எலிமினேஷன் யாருங்க சொல்லுங்க? ஏங்க அது கண்டிப்பா எஃப்ஜே ப்ரெடிக்ஷன். இல்ல. கண்டிப்பா எஃப்ஜே இல்ல. தூக்கிட்டாங்க எஃப்ஜே அங்க இருந்து. கண்டிப்பா அதான். போ. ரம்யா அண்ட் துஷார். இப்ப ஒரு போஸ்ட் பார்த்தேன். ஆமா, அதுல ரம்யா இல்ல துஷார் மட்டும் தான் போட்டிருந்துச்சு. எனக்கு அவன் இப்பதான் விளையாடவே ஆரம்பிச்சான். அந்த ரம்யா ஒண்ணுமே பண்ணல. எனக்கு என்னமோ இந்த கார்த்தி மேலதான் சந்தேகமா இருக்கு. நைட் வந்தா கேட்கணும். அவர்தான் விடிய விடிய உட்காந்து எஃப்ஜேக்கு ஓட்டு போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். சத்த நேரத்துக்கு முன்னாடிதான் பங்கு என்ன ஓடுது அப்படின்னு கேட்டாரு. யோ இங்க அனல் அனல் பறக்குது. வைல்ட் கார்டு கூட கொஞ்சம் அப்படியே அட்டாச் ஆயிருக்காரு இல்லையா எஃப்ஜே, அதனால ஒரு வாரம் விட்டு பார்க்கலாம் கூட விட்டு பார்க்கலாம். இது ஷா பேசுங்க ஷா, ரொம்ப நேரம். ஹாய் எல்லாருக்கும். ஸோ ஹலோ. இந்த சீசன் நான் ஆக்சுவலி ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கவே இல்லை. கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட் பார்த்த உடனேவே அதுக்கப்புறம் கைண்ட் ஆஃப் ட்விட்டர் வரும்போதெல்லாம் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தது தான் பிட்ஸ் அண்ட் பீசஸாக. பட் வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட் வந்ததுக்கப்புறம் ஓகே மேபி நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்தேன். ஓகே நல்லா தான் இருந்தது. ஆக்சுவலி பெட்டராக தான் இருந்தது ஃபர்ஸ்ட் டே அண்ட் செகண்ட் டே எல்லாம். ஏன்னா எனக்கு சாண்ட்ரா சுத்தமாக ஹோப் இல்லை. ஏன்னா அந்த ப்ராங்க்குக்கே ரொம்ப அழுததுனால ஐ தாட் ஷீ இஸ் எமோஷ்னலி வீக் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். திவ்யா பார்க்கும்போது திவ்யா ஓவரா பேசிட்டு வந்தாங்க. ஓகே ஏதாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்களும் வந்துட்டு எப்படின்னா ரொம்ப எமோஷன்ஸ்க்கு ரியாக்ட் பண்றாங்க. கைண்ட் ஆஃப் அவங்களுக்கு ஆர்டிகுலேட் பண்ண தெரியல. ஒரு ஒரு ரெஸ்பான்ஸ் வந்தா அதை எப்படி என்கவுண்டர் பண்றதுன்றதுல அவங்க கொஞ்சம் சொதப்பி அவங்களோட எமோஷன்ஸை ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் கைண்ட் ஆஃப் ஹாப்பி. ஏன்னா அவங்க வந்து பாருவுக்கே பயங்கர டஃப் கொடுத்துட்டு அவளை கொஞ்சம் பின்னாடி அலைய விட்டது அதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. அண்ட் தென் நேத்தெல்லாம் ஃபுல்லாக பார்த்தேன். நேத்தெல்லாம் ப்ரீவியஸ் டே அந்த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஹோட்டல் டாஸ்க் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். இப்போ இப்போ ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டு இருந்தது. சடனா பார்க்கும்போது இந்த சீக்ரெட் டாஸ்க் வந்து பயங்கர எப்படி சொல்றது, அவுட் ஆஃப் பாக்ஸ்ல இருந்து வந்த ஒரு சர்ப்ரைஸ் தான் சாண்ட்ரா. அவங்க ஏதாவது சொதப்புவாங்களோ சொல்லிடுவாங்களோ அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது அவங்க பட் சொல்லல. நான் நேத்து நைட்டு வந்து லைவ் பார்க்கல, மார்னிங் எந்திரிச்சு பார்த்ததுதான். இந்த பார்க்கும்போது நல்லாவே பண்ணாங்க. அவங்க ஐ திங்க் பிரஜனும் வந்துட்டு அவருக்கு புரிஞ்சுதா இல்லையா, ஏன் அவங்க பிரஜனை செலக்ட் பண்ணாங்க, மேபி அவங்க பிரவீனை செலக்ட் பண்ணியிருந்தா பெட்டரா இருந்திருக்குமா, அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஓகே அவங்களே சிங்கிள் ஹேண்டடா இது பண்ணி அது கூடவே திவ்யாவும் அவங்களுக்கு ஏத்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஐ தாட் அவங்க திவ்யாவை மாத்திட்டாங்களா, ஒருவேளை இந்த சீக்ரெட் டாஸ்க்கு திவ்யாவும் சாண்ட்ராவும் தான் பண்ணிட்டு இருக்காங்களான்னு பயங்கர கன்ஃபியூஷன்ல தான் இருந்தது மார்னிங்லாம். பட் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. இப்போ இந்த குரூப் பார்த்தா எப்படி சொல்றது, வைல்ட் கார்டு வர்சஸ் த பழைய ஹவுஸ்மேட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அதுல அமித் வந்து எப்படி சொல்றது, அவர் பயங்கர கன்ஃபியூஸ்டா இருக்காருன்னு நினைக்கிறேன். அவரை நான் பயங்கர ஸ்ட்ராங்கு வந்து பயங்கரமா விளையாடுவாரு அப்படின்னு பார்த்தா ஹீஸ் கைண்ட் ஆஃப் ரொம்ப டிப்ளமேட்டிக்கா
he's kind of supporting Paru because he doesn't want to make his எப்படி சொல்றது ரொம்ப டர்ட்டியா ஆக்க வேண்டாம், அசிங்கப்படுத்திக்க வேண்டாம், நம்மள அசிங்கப்படுத்திடுவாங்க பாரு கிட்ட போனா அப்படின்ட்டு அவருக்கு பாருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் அவரோட இது பார்க்கும்போது. அதுதான் கரெக்டான்னு எனக்கு தெரியல, பட் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் அதுவாக தான் இருந்தது அவரோட கேம் பிளே பார்க்கும்போது. அண்ட் இன்னைக்கு அவர் அழுதது நிறைய பேர் சொன்னீங்க, இங்க வரும்போது தான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ புரிஞ்சுது. பட் நான் என்ன நினைச்சேன்னா, அந்த சப்பரி தான் யாரு நெக்ஸ்ட் மேனேஜர் அப்படின்னு எல்லாருமே வந்து ஓட் பண்ணும்போது ஹி ஸ்டார்டட் சேயிங் ஹிஸ் பாயிண்ட்ஸ். ஹி ஃபெல்ட் சாரி ஃபார் விக்ரம். அதை சொல்ல வரும்போது when everyone stopped he felt insulted. என்ன இது இவ்வளோ நேரமா நான் பேசவே இல்லை, ஐ வாஸ் குவயட், எல்லாமே இது நான் ஒரு பாயிண்ட் சொல்ல வரும்போது எல்லாருமே இப்படி அஃபண்ட் ஆகிறீங்களே. அதனாலதான் அவரால் அந்த ஒரு எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாம ஹி கைண்ட் ஆஃப் தனியா போய் உட்காந்து அழுதாரு, இது பண்ணாரு. லேட்டர் ஹி மேனேஜ்ட் இட் அஸ் பிகாஸ் ஆஃப் சாண்ட்ராஸ் பிஹேவியர். இதெல்லாமே ஓவர்வெல்ம்டு எமோஷன்ஸ்னால நான் அழுதுட்டேன் அப்படின்னாரு. அது உண்மையான்னு தெரியல, மேபி ஃபுல்லா லைவ் பார்த்துருந்தா தெரியும். நான் அப்பப்போ பார்த்துட்டு ஒர்க்கை கண்டினியூ பண்ணிட்டு இருந்ததுனால எனக்கு தெரியல. அது யாராச்சும் ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா அதை சொல்லுங்க. ஏன்னா எனக்கு இப்படிதான் புரிஞ்சுது அவரோட இது. சோஃபார் பார்த்தீங்கன்னா வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் கேம் நிஜமாவே சேஞ்ச் ஆயிருக்கு. ஏன்னா ப்ரீவியஸ்லி இட் வாஸ் லைக் ஃபுல்லி பாருன்ட்டு அந்த எல்லா ப்ரமோ கூட பார்க்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு சீசனாக தான் இருந்தது. ஏன்னா நான் அந்த வீடியோஸ் கொஞ்சம் பார்க்கறதுலயே ரொம்ப இரிட்டேட்டிங்காவே இருந்தது, இதை பார்க்கவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி. பட் இப்போ வந்து இது எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு. இதுதான் நான் மேபி இது இப்படியே கண்டினியூ ஆச்சுனாலோ இல்லை இதே மாதிரி சாண்ட்ரான் பிரஜன் நல்லா ஒர்க் பண்ண, அதாவது நல்லா அவங்களோட கேமை ப்ளே பண்ணாலும் ஐ மைட் சப்போர்ட் அவங்களோட ஆர்மி அப்படி ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதான் என்னோட பாயிண்ட். என்னங்க வர எல்லாரும் நல்லா பேசினா அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஆகுது இல்லையா? நாங்கெல்லாம் காசு வாங்காம பேசுறோம் எலன், நீங்க காசு வாங்கிட்டு பேசுறீங்க. ஐயோ அருணா, என்னங்க நீ பண்றீங்க? ஆனா 1 லட்சம்ன்ற உண்மையை என்கிட்ட கூட சொல்லல பாத்தீங்களா? இல்ல இதுவே பாதிதான் விபூதி அடிக்கிறாரு அவரு, பாதி பணத்தை விபூதி அடிக்கிறாரு பாருங்க. அவரு 1 லட்சம்ன்றது எத்தனை லேக்ஸ்ன்னு சொல்ல, லட்சக்கணக்கில் தான் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப கார் இல்லன்னு சொன்னதெல்லாம் பொய்யாகும். என்ன ஆலன், ஒரு எல்வி பேக்கா, எல்வி ஹேண்ட் பேக்கா, ஒரு எல்வி ஹேண்ட் பேக் ஆலனுக்கு பார்சல். நல்லா பண்றீங்க. அப்படியே காசு வேணா இருக்கவே இருக்கு என் தோழியோட பிசினஸ், அதை வித்துட்டு ஐயோ இதை வர சொல்றானுங்களே இல்லங்க, அது அப்படியே மறந்துருங்க ப்ளீஸ். அப்படியே அழிச்சிருங்க. எது ஃபேஷன் ஜுவல்லரியா? இல்லங்க ஐயா அடுத்த ஆளுக்கு ஷூட்டுக்கு போறீங்களா ஆலன்? இது பிபியா? ஆமாங்க. இல்ல விருப்பம் இல்ல. அடுத்த அவங்க நாமினேஷனுக்கு அடுத்த வாரம் வருவாங்கல்ல சாண்ட்ரா, இந்த வாரம் கொடுத்த கண்டென்ட்டுக்காக மேபி போயிட்டு கொஞ்சம் ஏத்தி விட்டு வரலாம் அப்படின்னு தோணுது. பட் அதுக்கு அந்த ஒரு வாரம் அவங்க பிரச்சனை பண்ணாம இருக்கணுமே. ஓகே பாக்கலாங்க. இந்த வாட்டி சாண்ட்ரா இப்படிதாங்க சொல்லி தொலைச்சேன், 2 நாள் கூட தாங்கலங்க, அதுக்குள்ள கேஸ் வாங்கிட்டாருங்க அவரு. இல்ல இப்போ சாண்ட்ராக்கு வந்து கிளாப்ஸ் கிடைச்சதுன்னா மறுபடியும் விழுப்புரம் மேடம் அங்கதான் மறுபடியும் ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்குவாங்க. யாரு கூட? விழுப்புரம் திண்டிவனங்களா? திண்டிவனமா? விழுப்புரம் தான் சொன்னாங்க. அது மாத்தி அடிக்கடி திண்டிவனம், அரோரா, கள்ளக்குறிச்சி ஒரே மாதிரி சொன்னா ஒன்னே சொல்லுவாங்க. மாத்தி நாங்களே கன்ஃபியூஸ் ஆயிட்டோம். ஸ்பீக்கர் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல பேசி முடிங்க. இதுல என்னங்க இருக்கு? அவங்க வீக்கெண்ட் எபிசோட் பத்தி கேட்டாங்க, நான் போகலன்ட்டேன். அதுக்கப்புறம் பேசுனது எல்லாமே சும்மா ஃபில்லர்ஸ் தான். விஜேஎஸ் சேர்த்து விடுங்க ஆலன், உங்களுக்கு தான் எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் வச்சிருக்கீங்க. ஏங்க அவர்கிட்ட போய் போன தடவை கேள்வி கேட்டு சூப்பரா போனது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க. நான் என்னத்த சொல்றது? அப்புறம் எப்படிங்க நீங்க ஸ்பேஸுக்குலாம் வர முடியாதுல்ல, எங்களோட கருத்துக்கள்லாம் உங்களால வாங்கிட்டு போய் சொல்ல முடியாதுல்ல, அதனால எனக்கு போய் சொல்றது பிரச்சனை இல்ல, கண்டிப்பா மைக்க பிடிங்க சொல்லிடுவேன்னு வச்சுக்கோங்க, அது வராது எப்படியும். ஏன்னா நம்ம கேக்குற கேள்வி எல்லாம் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும்.
நான் எப்போ மேல வந்தேன்? நீ ஏன் வந்த நான் கேட்கணும். நான் எப்படி வந்தேன்னு சீரியஸா தெரியல. பூர்ணி ரெக்வஸ்ட் வந்தது, நான் தான் அக்செப்ட் பண்ணேன். ஐயோ, தெரியாம ஏதாச்சும் ப்ரெஸ் பண்ணிருப்பேன் போல இருக்கு. எனக்கு வந்ததே தெரியல. சரி, எதுக்கு இவங்க வந்துட்டு ரேணு வந்துட்டு போறாங்க? என்ன பிரச்சனை அவங்களுக்கு? இல்லையே, அவங்க வந்தாங்களே. இல்ல நேத்துக்குமே எனக்கு ப்ராப்ளம் ஆச்சு. என்ன நானும் ஜாயின் பண்ணும்போது எனக்கும் வந்து வெளியே போன மாதிரி தான் நேத்து ஃபுல்லா அப்படிதான் ஆச்சு எனக்குமே ஸ்பேஸ். இனிமே நடக்கும் பில்லி, சூனியம், ஏவல், காசு வெட்டி போடுறது. இனிமே பாருங்க எல்லாம் நடக்கும். முட்டை மந்திரம், முட்டை மந்திரத்தை விட்டுட்டீங்க. எனக்கு உங்க எல்லார்கிட்டயும் ஒரு கொஸ்டின் இருக்கு. அடுத்த வாரம் யார் கேப்டன் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? அடுத்த வாரமா? பார்வதி. அஃப்கோர்ஸ் பார்வதி கேப்டன் ஆகணும். எங்களுக்கு பார்வதி கேப்டன் ஆகணும். நாங்கெல்லாம் அதை பார்த்து என்ஜாய் பண்ணணும். எஸ். ஒன்னும் நடக்காது, எல்லாம் ஒழுங்கா கேட்டுப்பாங்க, வீடு சைலண்டா. ஹேர் ஒரு ஃபிளிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒன்னும் இல்ல, உங்களை பார்த்து தான் நான் இமிட்டேட் பண்றேன்னு சொல்லிட்டு பொழிச்சிடும். ரேணு சொல்லுங்க. இப்ப வாட்டர்மெலன் ஸ்டார் கூட கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கலாம் போல. வியானா பண்றதாங்க ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. இல்ல அப்படியே ரிவர்ஸ் வாங்க, ஸ்டேட்மெண்ட் அப்படியே வாங்குங்க. யாரே அக்செப்ட் பண்ண வேண்டாம். நீங்க வியானா பண்றது கிரிஞ்சா இருக்குன்னு சொன்னீங்கன்னா இன்னும் 4 வார்த்தை சேர்த்து கூட திட்டுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல. அதுக்காக இன்னொருத்தரை வாபஸ் வாங்கணும்லாம் எந்த அவசியமும் இல்ல. சரிங்க, 2 பேருமே கிரிஞ்சுங்க. எவ்வளவு நல்லா இருக்கு கேக்குறதுக்கு. ஆனா இந்த ஸ்பேஸ்ல நீங்க என்ன சொல்ல வரணும்னு நினைக்கிறது கூட நான் மறுபடியும் அதே தான் சொல்றேன் பாருங்க. இதாங்க ஸ்பேஸே, வேற லெவல் ஸ்பேஸுங்க. வர வச்சிருக்கீங்கல்ல. இல்ல நீங்க யார ரசிச்சு யாருக்கு எக்ஸ்கியூஸ் கொடுத்திருந்தாலும் இங்க யாரும் அன்மியூட் பண்ணி சொல்லிருக்க மாட்டாங்க. நீங்க அதான் எப்பேற்பட்டவங்களுக்கு எல்லாம் எக்ஸ்கியூஸ், நீங்க கமருதீனுக்கு கூட எக்ஸ்கியூஸ் கொடுத்திருக்கலாம். ஆனா நீங்க வாட்டர்மெலனுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுத்தீங்க, அதனால எல்லாரும் உடனே வந்துட்டாங்க. அதுதான். ஆனா அவரு எலிமினேட் ஆகி வந்த பிறகுதான் நம்மளுக்கு இருக்குங்க. கிரிஞ்சிங்க வார்த்தை அபியூஸ்ங்க. வாட்டர்மெலன் சார் சொல்லியிருக்காரு, என்னங்க கிரிஞ்சிங் வார்த்தை யூஸ் பண்றீங்க? அவர் ஸ்பேஸ்லயே வந்து திட்ட போறாரு ஆலன் நம்மள. ஒண்ணு இல்லங்க, அவருக்கு ஹேட்னா என்னன்னு தெரியல. ஓகே, அவருக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ண தெரியாது, பிரச்சனை இல்ல. கிரிஞ்சுனா அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? அத வந்து அவர் வாய்க்கு வந்த மாதிரி அவர் ஏதோ சொல்லிக்கிறாரு. அதையும் நீங்க நம்பிட்டு வந்து ஒரு பாயிண்டா சொல்றீங்கன்னா என்ன பண்றது? சரி, நாளைக்கு வந்து நீங்க இப்ப அவர் எலிமினேட் ஆகி வந்துடுறாரு, ஸ்பேஸ்க்கு வந்தா என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க பாக்கலாம். ஸ்பேஸ்க்கு வராரு, வராதீங்கன்னு சொல்லுவோம். ஐயோ, வந்த உடனே நான் வந்து எல்லாரையும் கிக் பண்ணிட்டு அவர்கிட்ட ஒரு 2 நிமிஷம் அசிங்கமா பேசுவேன். அதுக்கப்புறம் தான் நான் கோவஸ்ட் வாங்கிட்டு அவர் ரிமூவ் பண்ணிட்டுருவேன். இல்ல அதெல்லாம் முடியாதுங்க. பேசின பேச்சும் பண்ற வேலைக்கும் கேள்வி கேட்காமலாம் விடவே முடியாது. போட்டு சம்மாடி அடிச்சுதான் விடுவேன். உங்களுக்கு அது பதில் வந்துருமா? நீங்க கேக்குற கேள்விக்கு இல்லங்க, திரும்ப அந்த பதில் எனக்கு வந்தா என்ன வரல என்ன போட்டு அடிக்கும் போது ஒரு சந்தோஷம் வரும்ல, அது போதும் எனக்கு. ரேணு சொல்லுங்க. ரேணு என்ன எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன கதை? நீங்க சொல்லுங்க. காலைல எழுப்பி விடுறாங்க ரேணு. நான் வந்து சபரி மேனேஜர் ஆன உடனே அந்த சந்தோஷத்துல அப்படியே போய் தூங்க போயிட்டேன். இப்பதான் கொஞ்சம் முன்னாடி தான் இருந்துச்சு. அதனால புரியுது. அதுக்கப்புறமா எல்லாம் பார்க்கவே இல்ல. சாண்ட்ராவை அபிஷியலா தலைவியா அறிவிச்சிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சக்தி, என்ன சொல்றீங்க நீங்க? வீக்கெண்ட் எபிசோட் ரேணு. எல்லாரும் நெக்ஸ்ட் வீக் வெயிட் பண்றாங்க. அவசரப்படாதீங்க. சரி, ஓகே. எனக்கு இது மட்டும் சொல்லுங்க, நான் இப்ப பாக்கல என்னாச்சு. இப்ப மறுபடியும் வந்து ரேணு நம்ம ஆல்ரெடி டிசைட் பண்ண மாதிரி ஆஃப்டர் 50 days வெயிட் பண்ணுங்க. செஃப் ஆயிட்டாங்களா அவங்க இல்ல எப்படி? எனக்கு அத பாக்கல, அதெல்லாம் இன்னும் இப்பதான் இருந்துச்சுனால பாக்கல. என்ன பண்ணாங்க? எல்லாரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. சபரி எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் நாங்களும் பாக்குறது நிறுத்திட்டோம். அப்புறம் திருப்பி சபரி எல்லாத்தையும் பேசிட்டு இருந்தாரு. அப்புறம் திருப்பி சபரி எல்லாத்தையும் அவங்க செஃப் ஆனாங்களா இல்லையாங்க? அதுக்கு நான் நேரா அப்படியே லைவ்ல போய் பாத்துக்கலாம் அவங்க ஸ்பேசஸ்க்கு வரதோட. அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. செஃப் ஆயிட்டாங்களா அப்போ? ஆமா. ஓகே, கிட்ட போய் பேசி. நேத்து குழந்தை அழுதுச்சாங்க, அது பார்த்துட்டு தூங்கிட்டேன். நான் ஏங்க அவர் அவ்வளவு பேசுறாரு ஆலன்? யாரு? நேத்திக்கு தான் வந்து என்னவோ நம்ம உங்க ஸ்பேசஸ்ல சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தீங்க. இன்பமா இருக்குது ஐயா. என்னங்க இவ்வளவு பேசுறாரு அவரு? என்ன சொல்றீங்க புரியலையே. சபரி ரொம்ப கொஞ்சமா பேசுறாராம், அத கேக்குறாங்க. இல்ல வந்து சொல்லும் போதே எதுக்காக சொல்றீங்கன்னு எனக்கு தெரியும். சரியா? அப்பவே சுதாரிச்சுட்டேன்.
நான் நேத்தே என்ன சொன்னேன், இவன் என்ன பண்ணுவான், ஏஞ்சி வருவானான்னு தெரியலன்னு தான் சொன்னேன். இன்னைக்கு ஏஞ்சி வந்த உடனே அவனே வந்து அவன் தலையில கொட்டு வச்சு உட்காந்துக்குவான்னு எனக்கு என்ன தெரியும்? ஆனா அவர் நானும் வந்து வந்தோடனே கிராக் பண்ணிட்டார்ல, இது ஒரு டாஸ்க்கா இருக்கும் அப்படின்றது. அதுல வந்து அவருக்கு we have to give him right இல்லையா? இல்ல அவரு இன்டர்வியூ பண்ணிருக்காருங்க கண்டஸ்டன்ட்ட. சோ அந்த ஆ. நாலேஜ் கூட இல்லைனா தான் கொட்டணும். இது இப்ப கண்டுபிடிச்சது பெரிய சாதனையாலாம் சொல்ல முடியாது. இல்ல ஆக்சுவலா எனக்கு அது கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொன்னதே எனக்கு வந்து ஆச்சரியமா தான் இருந்தது. அங்க யாருமே அந்த ஆங்கிள்ல யாருமே யோசிக்கலையே. சபரி மட்டும் அப்படி யோசிச்சிருக்காரே அப்படின்னு எனக்கு அது வந்து எனக்கு ஓகேவா தோணுச்சு. ஆக்சுவலி அண்ட் ஸ்பீக்கிங் இது ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கலாம். ஏன்னா அவங்க கொஞ்சம் என்ன சொல்றது டாஸ்க கம்ப்ளீட்டா மறந்துட்டு அவங்க ஓவர் டூ பண்ணாங்கன்றது வேற விஷயம். ஆனா ஓவர் டூ இந்த சென்ஸ் லைக் அவங்க ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இருந்தாங்க. அது அது ஆமா வேற. ஆமா. ஆனா இவங்க ஹவுஸ்மேட்ஸ் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். இப்போ சப்போஸ் உண்மையிலேயுமே அவங்க வந்து நிஜமாவே டென்ஷன் ஆகி ஹைப்பர் ஆக்டிவ் ஆயிட்டாங்கன்னா பிரஜன் கன்வின்ஸ் பண்ணிருக்கணும் தானே, ஏன் பண்ணல, அப்ப இதுல வேற ஏதோ இருக்குன்னு ரொம்ப சிம்பிளா யோசிச்சு கண்டுபிடிச்சிருக்கலாம். சரி நீங்க மத்தவங்களுக்கு இதெல்லாம் முன்னாடி இந்த பிரச்சனை இங்க அடிச்சீங்களா இல்லையா? யா பேப்பர் ரவுடி எஸ். ஓகே. ஐயோ! என்னால முடியலங்க. எனக்கு வந்து அவரு தான் ஹி இஸ் கோயிங் டு பி த பிளாக்கர் ஃபார் சாண்ட்ரா. சாண்ட்ரா வந்து ஃபர்தரா அந்த கேம்ல மூவ் பண்றதுக்கு வந்து நிஜமாலே பிரஜின் தான் வந்து அவர் பேசுறது ஏதாவது உங்களுக்கு எல்லாருக்கும் யாருக்காவது புரிஞ்சுதா? எப்படி ஒளர்றாரு. ஒரு கருத்த கூட ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா எடுத்து வைக்கவே முடியல. அவரு பேசுறது எதுவுமே எனக்கு கேட்கணும்னு கூட தோண மாட்டுது. அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு உட்கார்ந்திருக்காரு. அவரு பார்வதி கிட்ட பேசுனது கூட தெளிவா பேசல. இந்த மாரி இருக்கிற ஆட்கள் பார்வதிலாம் உட்கார வச்சுருவா ஈஸியா. அவரு வந்து வெறும் அந்த மீசைய மட்டும் முறுக்கிட்டு, முறுக்கிட்டு வந்து எதையோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் அப்படி பேசுறாருன்னே எனக்கு தெரியல. இந்த பிரஜினு, அமித் இவங்க 2 பேரையும் வெளிய ஏத்திட்டு கூட கேம நடத்தலான்ற மாதிரி இருக்கு எனக்கு சீரியஸா. அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நீங்க இங்க அவங்களலாம் பத்தி பேசுனீங்களா இல்லையான்னு தெரியல. பட் எனக்கு அப்படிதான் இருந்தது. ஏன் இப்படி இவ்ளோ இதுவா இவரு இருக்காரு அப்படின்ற மாதிரி. பட் எனக்குள்ள நேத்திக்கு இதுல திவ்யா வந்து லிட்டில் பிட் என்னோட டைம் நான் இன்னைக்கு காலையில நடந்தது வந்து திவ்யா லிட்டில் பிட் ஓவர் போர்ட் போன மாதிரி இருந்தது. பட் ஸ்டில் அவளோட பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கரெக்ட் தான். அந்த அந்த லிவிங் ரூம்ல வந்து எல்லாரும் அவங்களுக்குன்னு ஒண்ணு வரும்போது லிவிங் ரூம்ல எல்லாரும் கரெக்ட்டா வந்து உட்கார்ந்துட்டாங்கல்ல. அதுக்கப்புறமா அது வந்து அவ சொன்னது வந்து கரெக்ட்ன்னு தோணுச்சு. பட் திருப்பி திருப்பி கத்துறதுல பிரயோஜனம் இல்ல. கொஞ்சம் ஓவர் போர்ட் போன மாதிரி இருந்தது. பட் ஃபுல் டே வந்து சாண்ட்ராவோட சம்பவம் தான் அப்படின்ற மாரி இருந்தது எனக்கு. அது அது பார்க்கறதுக்கும் ஓகே. கேம வந்து ஒருத்தர் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது. அது ஈவன் தோ அது சீக்ரெட் டாஸ்க்னாலுமே அது கரெக்ட்டா பண்ண மாதிரி இருந்தது. ரெஜின் உள்ள வராம இருந்திருக்கலாம். சீரியஸாவே. சக்தி உங்க ஹார்ட் த்ரோப் என்ன பண்றது? காமு. காமு ஹார்ட் த்ரோப். அப்படி சொல்லட்டும். நானும் அதான் சொன்னேன். சாண்ட்ரா அவன சூஸ் பண்ணதும் எனக்கு ரைட் மூவா தான் இருந்தது. சொன்னா கேட்டுக்கிட்டு உட்கார்ந்துப்பாப்ல அப்படிதான். பேப்பர் ரவுடின்றது உண்மை. அவ அது சொல்றா, அவ ஒரு விஷயத்த இதுதான் அப்படின்றா. ன்னு கேட்டுட்டு இருக்கு. ஐயோ! அவ விடுங்க சொல்றதையாவது ரேணு. கேளுயா. வழக்கமா நெறைய வீட்ல நடக்கிறது தானே. அவரு ஐயோ! இன்னும் அந்த ஜோன்ல இருந்து வெளில வரல. இவரு என்ன சொல்லி அவ சாண்ட்ரா அதுக்கு பதிலா திவ்யாவ சூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். இல்லாட்டா கானா வினோத்த கூட சூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அப்படின்ற மாரி இருந்தது எனக்கு. இவர சூஸ் பண்ணதுக்கு. ஆனா கானா வினோத் போய் போட்டு 2 குடுத்துருக்காரு. வாரம். மிஞ்சி மிஞ்சி போனா பிரசன்ட் 2 வாரம். அவ்வளவுதான். தயவு செய்து தூக்குங்க கிளம்ப அதெல்லாம். சொல்லுங்க. ஆமா. அமித் ஏன் அழுதாரு? அத பத்தி ஏதாவது பேசுனீங்களா? ம். அது வந்து ஹி தாட் எனக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இதுவா தான் இருந்தது. பட் ஆஸ் எ ஹியூமனா வெளிலலாம் பார்த்தா ஒரு நல்ல மனுஷனா இருக்காரு. கொஞ்சம் ரிலேட் ஆயிருக்கும். ஹி தாட் திவாகரோட இது டிசபிலிட்டிய கொஞ்சம் டிசபிலிட்டிய சொன்னாங்க சாண்ட்ரான்னு அவர் நினைச்சுக்கிட்டாரு. நினைச்சுக்கிட்டாரு. ஆனா அவருக்கு அந்த நியூஸ் அந்த மாதிரி கொண்டு போய் கொடுத்தது யாருன்னு யோசிச்சு பாருங்க. சாண்ட்ரா அதை சொல்லவே இல்ல. சாண்ட்ரா நெவர் மென்ஷன் எனிதிங் லைக் தட். அத கொண்டு வந்தது அத வந்து பேசி பேசி நடுவுல கொண்டு வந்தது வேற 2 பேரு. யாரு? ஒண்ணு நானே பார்வதி. கெஸ் பண்றேன். இன்னும் சொல்லுங்க. ஒண்ணு வியானா பாரதியா? ரெஜிஸ்டரிங் சிஸ்டர்ஸ். யா. என்ன இப்ப கொஞ்சம் முன்னாடி வந்திருந்த ஸ்பேஸ்ல அதுக்கப்புறம் தூங்கிட்டு அதுக்கே அப்படியே இது வந்து என்ன வியானா அடிக்கிற ஸ்பேஸ் மாதிரி ஆயிடுச்சு இது. அப்படியா? இல்லையே, எல்லாரையும் தானே அடிச்சிட்டு சொல்லுவோம். ஓகே. இல்ல நான் கேட்டபோது அது வியானாவ கொஞ்சம் இல்ல லென்த்தா எல்லாரும் போச்சு.
இல்ல எல்லாரையும் அடிக்கிறோம். அப்படியே வியனாவை எக்ஸ்க்ளூசிவா அடிச்சாலும் தப்பு இல்லையே. ஏன்னா இங்க நம்ம யார அதிகமா அடிக்கணும்னா ஹூ இஸ் கெட்டிங் ப்ரிவிலேஜ் அவங்களதான் அதிகமா அடிக்கணும். ஏன்னா தப்புங்கிறது ஆப்வியஸா தெரியறவங்கள வந்து ஆமா இது தப்பு அப்படின்னு சுட்டி காமிச்சிட்டு போனா போதும். எனக்கு இப்பவுமே வியனாக்கு தான் கொஞ்சம் ஜாஸ்தி ப்ரிவிலேஜ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒன் குட் திங் இன் திஸ் பர்டிகுலர் சீசன் இஸ் யூஸ்வலா இந்த மாதிரி ப்ரிவிலேஜ் கிடைச்சா அடிவாங்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். வியனாவையெல்லாம் ஆடியன்ஸ் ரொம்ப சீக்கிரம் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. ஆடியன்ஸ் கூட இல்ல, நான் ஆப்போசிட் குரூப்னே வச்சுக்கிறேன். ரொம்ப சீக்கிரம் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. ஓகே இது இப்ப இருந்தே இவங்களை அடிக்க ஆரம்பிச்சிடணும், டைம் கொடுக்க கூடாதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ண வரைக்கும் சந்தோஷம். ஆமா அவங்க வந்து இந்த அது பேரு என்ன அந்த ஏதோ சாதம் வைக்கிற அந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க பாத்தீங்களா? திவாகர் சாதம் வச்சு அவரு வந்து திவாகர் ஹெல்ப் பண்ணாரு, நான் இல்லைன்னு சொல்லல. பட் சாதம் வைக்கிறதுக்காக ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து 8 கப்பு ரைஸ போட்டு அத வாஷ் பண்ணி அந்த மாதிரிலாம் உட்கார்ந்து ஒவ்வொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது கவனிச்சீங்களா? அந்த அந்த திறன் அவங்க கிட்ட இருக்குல்ல. நேத்திக்கு அதே போலதான் அந்த பீட்ரூட் கேசரிய வந்து வந்து எப்படி பண்ணாங்க, என் கை செவந்துடுச்சு அப்படின்னு சொல்லிடுற அளவுக்கு அவங்களுக்கு வந்து அத எக்ஸ்பிளைன் பண்ண முடியுதுல்ல. ஒரு விஷயத்த ஒரு 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 சின்னதா ஒரு ஒரு வேலை பண்ணியிருக்கோம். அந்த வேலைய வந்து எலாபரேட் பண்ண இந்த கார்ப்பரேட்ல எல்லாம் நடக்கும்ல, செல்ஃப் ரிவ்யூ பண்ண சொல்லுவாங்க எண்ட் ஆஃப் த இயர். செல்ஃப் அக்காம்ப்ளிஷ்மென்ட் வந்து எழுதுங்க அப்படி. அதுல சில பேருக்குலாம் அது வரவே வராது. இப்ப நல்ல காலம் சாட் ஜிபிடி எல்லாம் இருக்கறனால சில பேர் தப்பிக்கிறாங்க. ஓகேவா? நான் சாட் ஜிபிடி இல்லாம பியானா கிட்ட இது சாட் ஜிபிடி கிட்ட இந்த 4 லைன் கொடுத்தா சாட் ஜிபிடி எப்படி எலாபரேட் பண்ணி கொடுக்குமோ அந்த மாதிரி எலாபரேட் பண்ணி பேசுறதுக்கு வியானாவால முடியுது. we have to give her that. ட்ரூ. அதே மாதிரிதான் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம என்னதான் செல்ஃப் அப்ரைசல் போட்டாலும் நம்மளுக்கு எது கொடுப்பாங்களோ அவ்வளவுதானே கொடுப்பாங்க. அது அவ்வளவுதான் கொடுக்கணும். அது வந்து உண்மை. ஆனா வந்து ஈஸியா செல் பண்ணி ஒரு ஸ்டார் வாங்குற அளவுக்கு போனது அது ஸ்மார்ட் ஒர்க். அது ஓகேவா? இது ஹார்ட் ஒர்க் வர்சஸ் ஸ்மார்ட் ஒர்க்ல அன்னைக்கு நேத்திக்கு வந்து வின் பண்ணது வந்து அந்த ஸ்மார்ட் ஒர்க். உங்க அதுதான் நடந்திருக்கு. உங்க உருட்டு ஒண்ணும் இல்லங்க. இங்க பாருங்களேன் அவங்க அல்ல நீங்களும் நானும் அதுல இந்த இதெல்லாம் ஒரே பேஜ் தான். யூ டோன்ட் ஈவன் நீட் டு எக்ஸ்பிளைன் மீ. ஓகே நான் என்ன சொல்றேன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி சொல்றாங்க. அவங்க திவாகர் என்ன பண்றாங்களோ, திவாகர் ஒண்ணு பண்றாரு இல்லையா தாங்க. ஆனா திவாகர் பண்ணும்போது எல்லாம் நீங்க காதை புத்திட்டு போனீங்க, இவங்க கியூட்டா சொல்லும் போது சில பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கல்ல. இல்லையே, எனக்கு அதுவும் பிரச்சனை தான், இவங்க பண்ணதும் பிரச்சனை தான். சி அதை வேலிடேட் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, சரியா? அவங்க சொல்லும் போதே அவங்க சொல்றது போய் எக்ஸாஜரேட் பண்ணி தான் சொல்றாங்கன்றது அசால்ட்டா தெரிஞ்சிருது இல்ல. தெரியற ஒரு இடத்துல how can that be a skill set ன்னு கேக்குறேனா. அது தெரியறவங்களுக்கு உங்களுக்கு ஒருத்தருக்கு தெரியுதா, இன்னொருத்தருக்கு வந்து ஐயோ இவ்வளவு வேலை பார்த்திருக்காங்களே அப்படின்னு தெரியும்ல. எங்க உங்கள மாதிரியே எல்லாரும் இருப்பாங்கன்னு எப்படி யோசிக்கிறீங்க? அத பாயிண்டா எடுத்துட்டு வந்து சொல்லும் போதே, நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே அததான் ஸ்கில் செட்டாவே எக்ஸ்பிளைன் பண்றீங்க. ஓகே நான் ஒரு டிஃபரன்ஸ் சொல்லவா அதுல? ரேணு நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். இங்க என்ன பிரச்சனைனா, இப்போ வந்து வியானா ஒரு கேசரி செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஜஸ்ட் கேசரி அப்படிதான் இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி நான் செல்ஃப் அப்ரைசல்ல என்ன செய்யலாம்னா, நான் வந்து ரவை எடுத்தேன், ரவைய கஷ்டப்பட்டு வறுத்தேன், பீட்ரூட்டை வந்து கைவலிக்க தோல் சீவுனேன், துருவுனேன், அதுல இருந்து சாறு எடுத்தேன், உள்ள போட்டேன், முந்திரி போட்டேன், இப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுதான் செல்ஃப் அப்ரைசல்ல இன்க்ரீஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றது. இந்த டேஸ்ட் கரெக்டா இருக்கணுங்கிறதுக்காக நான் சுகரை பார்த்து போட்டேன், கரெக்டா கிண்டுனேன், வாட்டர் கரெக்டா ஊத்துனேன். நீங்க என்ன வேணா சொல்லிக்கலாம். நீங்க செஞ்ச ஒரு விஷயத்துக்கு நீங்க அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கிரெடிட் எடுத்துக்கிறது டேலண்ட். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்க சொன்னது அதுதான். அதை நான் செல்ஃப் அப்ரைசல்ல பண்ணலாம். அதுக்கு பேர் தான் நம்ம பண்ற செல்ஃப் அப்ரைசல். ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, அடுத்தவன் வருத்த மீனா நான் வருத்தேன்னு சொல்லக்கூடாது. அது சீட்டிங். நான் பக்கத்துல இருக்கிற என்னோட கொலீக் செஞ்ச ப்ராஜெக்ட நான் தான் பண்ணேன்னு செல்ஃப் அப்ரைசல்ல போட்டேன்னா மேனேஜர் தலையில குட்டுவாங்க. அதை டேலண்ட்னு எடுத்துக்க மாட்டாங்க இல்லையா? இங்க வியானாக்கும் அந்த இதுக்கு வரல. நான் அந்த டிஃபரன்ஸ் எனக்குமே புரிஞ்சுது. ஆனா அவங்க வந்து மீன் வறுவல் ஆக்சுவலா வியானா வறுவல் அப்படின்னு என்னது வியானா வஞ்சரம் அப்படின்னு சொன்னபோது ஐ தாட் அவங்கதான் அது பண்ணாங்கன்ட்டு. இப்ப அது அவங்க பண்ணல அப்படின்னு சொல்றீங்களா? மீன் கழுவுனாங்க. மீன் கழுவுனாங்க ரேணு. கடைக்கு போய் மீன் வாங்கல, கடலுக்கு போய் புடிச்சுக்கிட்டு வந்தாங்க.
புடிச்சுக்கிட்டு அப்ப வந்து கட் பண்ணி வியன்னா கழுவுனாங்க. வியன்னா வஞ்சரம் அவங்களது இல்லையா? அப்படிதான் அது வரைக்கும் நான் நேத்து நைட் வரைக்கும் அப்படிதான் நம்பிட்டு இருந்தேன். ஆனா கானா வினோத் சொல்வாரு, அவங்க மீன் பண்ணாங்க, சிக்கன் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்கல்லன்னும் போது, நான் மீன் கழுவுனேன் அண்ணா அப்படின்வாங்க. பாவிகளா! ஓகே. அது நான் பார்க்கலையே. சரி ஓகே. அது தப்பு தான் ஸ்பீக்கர்ஸ். நான் அவங்க பண்ண வேலைக்கு அவங்க இத்துணூண்டு ஒரு வேலை பண்றாங்கல்ல. இந்த இவ்ளோ ஐட்டம்ஸ் பண்ணதுல ஒரே ஒரு ஐட்டம் பண்ணியிருந்தாலுமே, அந்த ஐட்டம எலாபரேட்டா பண்றது அந்த ஸ்கில் செட்ட தான் சொன்னேன். இன்னொருத்த கிரெடிட் ஸ்டீலிங்க வந்து நான் சொல்லல. கிரெடிட் ஸ்டீலிங் பண்ணது மட்டும் இல்லாம, அதையும் அதுவும் அத பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்றத நான் அத பத்தி அப்ரிஷியேட் பண்ணல. அந்த ஸ்கில் செட்ட நான் சொல்லல. அவங்க பண்ண இத்துணூண்டு ஒரு வேலைய வந்து எலாபரேட் பண்ணாங்கல்ல, அததான் நான் சொன்னேன். அதேபோல திவாகருக்கு வேலை குடுக்கறது கூட காலையில மார்னிங் நோட் பண்ணேன். இவங்க எல்லாரும் வந்து இது இருக்காங்க. திவாகர் கிட்ட ஒரு விஷயத்த எடுக்க சொல்றாங்க. அவர்கிட்ட ஒரு விஷயத்த போய் எடுக்க சொல்லும்போது, அவர் ஆட்டோமேட்டிக்கா போய் கெமி கிட்ட கேட்கிறாரு. அங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் வினோத் கிட்ட கேட்கிறாரு. எல்லார்கிட்டயும் கேட்கிறாரு. ஒரு ஃபில்டர் போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எங்க இருக்கு? ஏது இருக்குன்னு அவருக்கு அதுவுமே தெரியல. அது வந்து அ அவரு அவர் பாவம்ன்னு கூட பார்க்கலாம். ஆனா அதத்தான் வந்து சாண்ட்ரா சொல்லி அவங்கள வந்து ஸ்வாப் பண்ணணும்னு சொன்னது. இவங்களுக்கு வந்து இப்ப ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். வியானாக்கு வந்து ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சு. தட் சாண்ட்ரா சொல்லி நம்ம எப்படி நம்ம சொல்றது இவரு கேட்கிறாரு, இவரு எப்படி எடுக்கிறது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு அப்படிதான் தோணுச்சு. த ஹோல் கான்வர்சேஷன்ல. பட் ஆஃப்டர் லைக் 30 டேஸ் ஒரு நல்ல கண்டென்ட் ஆக்சுவலா இன்னைக்கு சாண்ட்ராவோட புண்ணியத்துல அது வந்து நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. அந்த எடிட் பாத்துட்டீங்களா இல்லையா ரீனு? டாஸ்கு போட்டது தானே? ஆமா. பாத்துட்டேன். அப்பா அவ்வளவுதான். சரி மக்களே, மனு பாடுறத எனக்கு கேட்கணும். நான் வந்து ஸ்பேஸ் சென்ட் பண்ண போறேன். திருப்பி யாரு வந்திருக்காங்க கெஸ்டா? மனு 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 சிங்கர் மனு. ஆமா. ஓகே. எனக்கு அவர் பாடுறத கேட்கணும். அதனால நான் லைவ் பார்க்க போறேன். நைட் ஒரு ஒரே ஒரு வன்மத்தை மட்டும் கொட்டிக்கிறேன். அல்ல 1 நிமிஷம். நம்ம ஸ்பேஸ் மேல ஒருத்தங்க வன்மத்தை கொட்டியிருந்தாங்க. கார்த்தினி, நீங்க என்ன சொன்னீங்க? வியனாவை அடிக்கிற ஸ்பேஸ் தானே கேட்டீங்க. இருங்க, வியனாவை பத்தி வர எல்லா பாராட்டு ட்வீட்டுகளையும் வீடியோக்களையும் உங்களுடைய வாட்ஸ்அப்பிற்கு ஃபார்வேர்ட் செய்கிறேன். பார்த்து என்ஜாய் செய்யவும். இப்படிதான் பழிவாங்கப்படுவீர்கள். எனக்கு புரியலையே. இது எதுக்கு இப்ப நான் என்ன அப்படி பண்ணிட்டேன்? இல்லங்க, உங்கள சொல்லல. கார்த்தினி கமெண்ட் போட்டிருக்காங்க. இது என்ன அடிக்கிற ஸ்பேஸா? நேத்து பாரதி அடிச்சீங்க, இன்னைக்கு வியனாவை மட்டும் அடிக்கிறீங்கன்னு. அவ்வளவு ஃபீல் பண்றாங்கல்ல. அதனால சரி டெய்லி இனிமே வியனாவோட எல்லா வீடியோவும் உங்களுக்கு தனியா வாட்ஸ்அப் அனுப்பிச்சிடலாம்னு பாக்குறேன். டெய்லி என்ஜாய் பண்ணுவாங்கல்ல. இல்ல, நேத்து மட்டுமே நம்ம வந்து எஃப்ஜே அடிச்சோம், கமருதீன் அடிச்சோம், வேற யாரு? வியனாவே அடிச்சோம். வியனாவை அடிச்சோம். அப்புறம் வேற யாரோ மிஸ் பண்றேனே. திவ்யாவை அடிச்சோம். யாரையுமே விடல எனக்கு தெரிஞ்சு. சபரி அடிச்சோம். தேடி தேடி புடிச்சு தேடி தேடி எல்லாரையும் தான் அடிச்சோம். பிரஜன் அடிச்சோம். என்னங்க அவ்வளவு பேர் அடிச்சுட்டு இவங்க இப்படி சொல்லிட்டாங்க. கொஞ்சம் லெங்தா பார்வதி அடிச்சிட்டோம். அது எப்பவுமே அடிக்கிறது. இனிமேல் அதை தவிர்த்திடலாம். இல்ல இன்னும் கொஞ்சம் சேர்ந்து அடிப்போம். சரி, அதுவும் பண்ணிடலாம். சரி, நான் மனு அவர்கள் பாடுறதை கேட்க வேண்டும். நான் போயிட்டு அதை கேட்டு வந்துடுறேன். லேட்டா பாய் அலன். பாய்.